ஒரு சில முகவரையோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் இந்த மாலை நேரத்தில் உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். நாம் யாவரும் எழும்பி நிற்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் யாத்ராகமம் 12வது வசனமும் 13வது வசனமும் ரெண்டையும் வாசிப்போம், ஒன்று சேர வாசிப்போம். யாத்ராகமம் 12:12, 13. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரானவைகளாக இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேலே நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த மாலை நேரத்தில் உங்களோடு பேசும்படி ஆண்டவரால் என் உள்ளத்தில் ஏவப்பட்ட விஷயம், இரத்தம் உங்கள் வீடுகளின் மேல் அடையாளமாக இருக்கும். The blood shall be a token upon the homes, upon thy houses. இந்த இரத்தமானது உங்கள் வீடுகளின் மீது அடையாளமாக இருக்கும். தலை வணங்குவோம். இயேசுவே, வேதத்தின் எழுத்தாளரும் ஆசிரியருமாய் இருக்கிற எங்கள் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு நீர் அருளுவீராக. வார்த்தையின் மூலம் நீர் வெளிப்பட இந்த ராத்திரி வேளையிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். வேதத்தினுடைய வார்த்தை வெறும் அறிவாக அல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அது பரிசுத்தாவினால் வெளிப்படுத்தப்படுகிற வெளிப்பாடாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்க நீர் கிருபை செய்யும். பரிசுத்தாவியானவருடைய அருள் மாறி அந்த விதைகளின் மேலே ஊற்றப்படும் போது அது முளைத்தெழும்பி அது பலன் தர நீர் உதவி செய்யும். தயவும் கிருபை எங்களை காப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். உட்காருவோம். உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வந்தனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருந்த பின்பு ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் தெரிந்து கொண்டு தம்முடைய ஜனத்தை அந்த தேசத்திலிருந்து விடுதலை செய்து கானான் என்கிற ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு போக தேவன் சித்தம் கொள்கிறார். இந்த காரியம் ஏற்கனவே ஆபிரகாம் மூலமாய் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது. அந்த வாக்குத்தத்தத்தை தந்த தெய்வம் அதை நிறைவேற்றுகிறதற்கென்று தேவன் ஒரு காலம் சமயத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் அந்த நிறைவேறுகிறதற்கு முன்பதாக அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக நடத்தப்படுவதற்கும் பார்வோனுடைய கையினாலே ஒடுக்கப்படுவதற்கும் எகிப்தினுடைய ஆளோட்டிகள் அவர்களை கடுமையாய் நடத்துவதற்கும் தேவன் அனுமதித்தார். அவர்கள் கூக்குரலிட்டு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் தங்களில் எப்பொழுது நிறைவேறும் என்று தேவ சமூகத்தை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட போது தேவன் அவர்களுக்கு மீது அவர்களுடைய அழுக்குரலின் சத்தத்தை தேவன் கேட்டார். அதற்கு விடுதலையாக மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் நாம் பேச வேண்டுமானால் நமக்கு காலம் போதாது. பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்துகிறார். ஆனால் 10 வாதைகள் வருகிறது. அந்த 10 வாதைகள் எகிப்தில் வரும்போது இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்த பகுதியான கோசே நாட்டிலே ஒன்றும் சம்பவிக்கவில்லை. அப்போ பார்வோனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். தம்முடைய ஜனத்தை தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு வித்தியாசத்தை தேவன் அந்த இடத்துல காண்பிக்கிறார். சரி, ஒரே ஒரு வாதையோடு கூட நின்றிருந்த உடனேயே பார்வோன் அவங்கள அனுப்பியிருக்கலாம். ஆனால் அனுப்ப முடியாதபடி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது என்று வேதத்தில் படித்தாலும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஏன் என்று சொன்னால், தமது வல்லமை என்னது என்பதை பார்வோன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனே அந்த காரியத்தை செய்கிறார். நீதிமொழிகளின் புத்தகத்தில் நான் அடிக்கடி விரும்புகிற
நினைவு கூறுகிற ஒரு வசனம் உண்டு. ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் எப்படி இருக்கிறது? நீர்க்கால்களைப் போல. ஒரு ராஜாவினுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாலும் கடினப்படுத்த முடியும், இளக்கமான இருதயமாக மாற்றினாலும் மாற்ற முடியும். ஒரு காரியத்தை ஒருவருக்கு செய்ய வைக்க வேண்டுமானாலும் தேவனால் செய்ய வைக்க முடியும், செய்யக்கூடாதுன்னு நினைத்தால் செய்ய. அப்போ ராஜாவினுடைய இருதயமே அவருடைய கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக. He is a king of the kings. நான் அடிக்கடி எல்லாரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு விசுவாசத்தினுடைய கருத்து இதுதான். ஒரு ராஜாவினுடைய இருதயத்தை ஆண்டவரால் மாற்றக்கூடிய சக்தியும் வல்லமை இருக்கும்போது நீங்கள் என்னால் எதுக்கு பயப்படணும்? வேதத்தில் வாசிக்கிறோம், அவனவனுடைய நியாயம் கர்த்தரால் வெளிப்படும். அப்போ நமக்கு என்ன காரியங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க போகிறதும் இல்லை, உட்கார்ந்துருக்கிற ஆளும் தீர்மானிக்க போகிறதில்ல. நம்முடைய தீர்மானம் தேவனுடைய கரத்தில். காட் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி. இதை என்னைக்கும் மனசில் அடிக்கோட்டிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போது ராஜாவினுடைய முகதரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், அவனவனுடைய நியாயம் கர்த்தரால் தான் என்ன செய்யுமா? வெளிப்படும். ஆகவே தான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்னார், உங்களை யாராவது பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பேசுவோம் ஏது பேசுவோம்லாம் நீ பயப்படாத, நான் தான் உனக்கு அட்வொகேட்டு. சிலர் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா உடனே அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணி அட்வொகேட்டை கூட கூப்பிட்டு போயிடுவாங்க, ஏன்னா அவர் நமக்காக ஏதாவது பேசுவார்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரையும் கூப்பிட்டு போவாது, நீ போப்பா, நான் உங்கூட இருந்து பேசுவேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து என்ன செய்வார்? பேசுவார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் ஆண்டவருடைய கரத்திலே அவ்வளவு ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷங்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் அவர்களை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுகிறதில்லை. அப்போ தேவனுடைய கரத்தில் இருக்கிற இந்த ஜனம் ராஜாவினால் ஒடுக்கப்படுவதற்கு தேவன் அனுமதித்தார். அவன் இருதயம் கடினப்பட தேவன் அனுமதித்தார். அந்த இருதய கடினத்தின் நிமித்தமாக அந்த 10 வாதைகளிலே தேவன் தமது மகிமையை அவனுக்கு புரிய வச்சார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ண வச்சார்னா, இப்படிப்பட்ட நாம் ஆராதிக்கிற தெய்வம், நம்மை வாக்குத்தத்த தேசத்திற்கு போகும்படி கூட்டிக் கொண்டு போகிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்கிறதை தேவன் அவர்களுக்கு எகிப்திலே புரிய வச்சார். தமது மகத்துவங்களை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார், விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாகும்படி. ஆனால் இந்த இறுதி வாதையாகிய முதற்பேரானவர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் பான்ஸ், தலைச்சம்பிள்ளை சங்காரம் நடக்கிற அந்த காரியம் நடக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பஸ்கா என்கிற ஒரு ஆட்டை அடிக்கும்படி ஆண்டவர் சொல்றார். மற்ற 9 வாதைகளுக்கு அவர் எதுவுமே செய்ய சொல்லலை, 10வது வாதைக்கு தான் செய்ய சொல்கிறார். இது எதற்கான? வரப்போகிற இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்படுகிற ஒரு பஸ்காவாக இருக்கிறார் என்பதனுடைய நிழல் தான் அது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 1 வயது உள்ள ஆபிப் மாதம் 14ஆம் தேதியில் 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டி வெள்ளாடாகவும் இருக்கலாம், செம்மறியாகவும் இருக்கலாம். அதை எடுத்து அவனவனுடைய வீட்டினுடைய புசிக்கத்தக்க அளவுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஆள் வேணும்னா உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற அயலாரை கூட நம்ம என்ன செய்யலாம்? கூப்பிட்டு கொள்ளலாம். இது எதனுடைய அர்த்தம் என்று சொன்னால், ரட்சிப்பு புறஜாதிகளுக்கும் உரியது என்கிறதை கர்த்தர் அந்த இடத்துல காட்டுறாரு. இஸ்ரவேலர் புறப்பட்டு போன போது வெறும் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு கூட மற்ற அயலத்தாரும் சேர்ந்து புறப்பட்டு போனார்கள். அப்படியானால் தேவன் தாம் பிற்காலத்தில் ரட்சிக்கப் போகிற புதிய ஏற்பாட்டின் சபையிலே இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் உண்டு. அதை தான் இயேசுவானவர் சொன்னார், என் மந்தையிலே இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. இது எல்லாமே ஒரு ஷேடோ தான். பாருங்க, இயேசுவானவர் தேவன் தமது வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் கொடுத்தபோது அதுதான் சொன்னார், உனக்குள்ள சகல ஜாதிகள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்போ கிறிஸ்து சிலுவையில மரித்த போது வெறும் இஸ்ரவேலருக்காக மாத்திரமல்ல, அவர் எல்லாருக்காகவும் மரித்த தெய்வம். அப்போ அந்த பஸ்காவை ஆசரிக்கிற முறைமையை ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் அதை தண்ணீரினாலே அவிக்கப்படாததாயும் பச்சையாயும் புசிக்கக்கூடாது, அது நெருப்பிலே சுட்டரிக்கப்பட வேண்டும். அந்த நெருப்பில் சுட்டரிக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை ஈசோப்பினாலே எடுத்து நிலைக்கால்களினுடைய உங்களுடைய வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய நிலைக்கால்கள் என்று சொன்னால் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற 2, அப்புறம் மேல் சட்டம் குறுக்கு சட்டத்திலேயும் அதை ஈசோப்பினால் நீங்கள் அந்த இரத்தத்தை பூசி
அந்த பஸ்கா ஆட்டை நீங்கள் சுட்டெரித்து வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு கைகளிலே தடிகளை பிடித்து கொண்டு கசப்பான கீரையோடு தீவிரமாய் புசிக்க வேண்டும். தீவிரமாய் புசித்தல் என்று சொன்னால் அது ரட்சிப்பினுடைய வேகத்தை அது என்ன செய்துங்க, குறிக்குது. அப்போ தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு என்பது, விடுதலை என்பது ஏதோ பொறுத்திருந்து ஆரம்பரம் செய்கிற காரியம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கே ரட்சணியனால் இன்றைக்கே அது அனுக்கிரக காலம். அப்போ அந்த வீட்டிலே அவர்கள் வேகமாய் அதை புசித்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் ராத்திரியிலே தூதன் வர்றான், சங்கார தூதன், டெத் ஏஞ்சல். அவன் வரும்போது இந்த இரத்தத்தினுடைய அடையாளம், அந்த டோக்கன் எங்கெல்லாம் இல்லையோ அந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் சென்று எல்லா தலைச்சம்பிள்ளைகளை அவன் கொண்டு போகிறான். எகிப்திலே மகா பெரிய கூக்குரல் உண்டாகிறது. ஆனால் இந்த வார்த்தைகளை விசுவாசித்த இஸ்ரவேலர் யாவரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பஸ்காவை ஆசரித்து மேற்சட்டத்திலே அவர் நிலைக்கால்களிலேயும் இரத்தத்தை பூசினபடினாலே இஸ்ரவேலருடைய வீட்டிலே ஒரு தலைச்சம்பிள்ளை கூட என்ன செய்யலைங்க, சாகவில்லை. அந்த ஈசோப்பு என்கிற அந்த ஒரு தாவரம் எதனுடைய அடையாளம் என்று சொன்னால் விசுவாசத்தின் அடையாளம். அப்போ மோசே ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாருன்னா அதை செய்கிறதுக்கு இவனுக்குள்ளே என்ன வேணுங்க, விசுவாசம் வேணும். அப்போது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி விசுவாசம் இல்லாததுனாலே, தேவனுடைய உடன்படிக்கை அடையாளம் வாழ்க்கையில் இல்லாதனால ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த பஸ்காவை ஆசரிக்க சொன்ன தெய்வம் என்ன சொன்னார்னா, அடுத்து நீங்கள் கானான் தேசத்தில் போய் குடியிருக்கும் போது இந்த பஸ்காவை நீங்கள் வருஷந்தோறும் என்ன செய்யணும், ஆசரிக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு 7 பண்டிகைகளை கொடுத்தார். அந்த 7 பண்டிகைகளில் முதலாவது பண்டிகை இதுதான், பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் 7-7-49 நாள் அவங்க எது என்ன செய்யணும், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்ன செய்யணும், ஆசரிக்கணும். அப்புறம் அடுத்தது 50வது நாள் வந்து பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று 7 பண்டிகைகளை ஆண்டவர் வச்சுதான். இதில் முதல் பண்டிகை இதுதான். அப்போ இந்த முதல் பண்டிகையை கர்த்தர் ஆசரிக்க சொன்னதனுடைய காரணம், இங்கே நீங்கள் பஸ்காவை அடிச்சுட்டு போயிடுறீங்க கானான் தேசத்தில், நாளைக்கு உங்களுக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து வரும்போது இது என்னன்னு கேட்டால் அவனுக்கு என்ன சொல்லணும், நீங்கள் நாங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகள் ஆயிருந்தோம், எங்களை விடுதலை செய்வதற்காக கர்த்தர் இது மாதிரி ஒரு காரியத்தை செய்ய சொன்னார், அவருடைய இரத்தம் என்ன செய்யப்படுகிறது, அதாவது வரப்போகிற மேசியாவை குறித்த ஒரு காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் இந்த பஸ்கா பண்டிகையினுடைய ஆசரிப்பு இஸ்ரவேலருடைய காலங்களிலே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அந்த பஸ்காவாகிய ஆடு சம்பிரதாயப்படி 1 வயது ஆடு பிடித்து இஸ்ரவேலர் எல்லாருடைய வீட்டில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் மெய்யான பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் தமது இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தார். இது ஆண்டவர் செருமோனியெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாரு. ஏன்னா உன் பிள்ளைகளுக்கு அது தெரியணும், நீங்கள் எகிப்திலிருந்து அவ்வளோ லேசில் வரல, உங்களை அழிப்பதற்கு, உங்களை கொல்லுவதற்கு சங்கார தூதன் கடந்து வந்தான். ஆனாலும் அந்த மரணத்தின் தூதனுடைய கரத்தில் இருந்து உங்கள் ஜீவன் காப்பாற்றப்பட்டது. அந்த இரத்தத்தினுடைய அடையாளத்தின் வல்லமை என்கிறதை வரும் சந்ததிக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்குள்ளாக வரப்போகிற இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மெய்யான பஸ்கா யார் என்கிறதை குறித்த ஒரு காரியம் அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நமக்கும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நான் வரும் அளவும் இவைகளை செய்யுங்கள் என்றார். எதை சொன்னார், அவர் தாமே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இதில் என்னுடையது என் மாம்சமாக இருக்கிறது. பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள் என்று சொன்னார். அப்போது மாம்சீக இஸ்ரவேலர்கள் எப்படி தாங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த பஸ்காவை நினைவு கூறுகிற ஒரு விஷயத்தை வருஷந்தோறும் அவர்கள் பண்டிகையாக ஆசரித்து கொண்டு வந்தார்களோ, அதற்கு இணையான ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலாகி அவர் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதை சபையின் காலங்கள் முழுவதும் எல்லாரும் அதை நினைவில் கூற வேண்டும் என்கிறதற்காக தான் இது தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது. ஆண்டவரே அதை கட்டளையாக நமக்கு சொன்னார், நான் வரும் அளவும் இதை செய்யுங்கள்
என்றார். அதை இன்றைக்கி ஒரு பெரிய சடங்கு மாதிரி ஆகிட்டாங்க. பட் அதனுடைய அர்த்தத்தை இன்றைக்கி உணர்ந்து நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. ஆனால் இந்த இரத்தம் பூசப்பட்டு அந்த ராத்திரியிலே மரண தூதன் வருகிறான். அந்த வாதை ஒன்றும் அந்த ஜனத்தையினுடைய கரத்தில் என்ன செய்யலைங்க, the plague shall not be upon you to destroy you. உங்களை அழிக்க அந்த வாதை உங்களுக்குள்ளே என்ன செய்யாமல் இருக்கும், வராமல் இருக்கும். அப்போ வராமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், வாதையினாலே செத்தார்கள் இருக்குது. 12 பேர் வேவு பார்க்கும்படி போகிறார்கள். போன 12 பேரிலே யோசுவாவை காலேபை தவிர, நூனின் குமாரனாகிய யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்ற அத்தனை பேரும் என்ன செய்தார்கள், துர்ச்செய்திகளை பரப்பினார்கள். என்னாகும் 14 நீங்கள் படிச்சீங்கன்னா வசனம் எழுதியிருக்குது, அன்றைய நாளிலே அவர்கள் வாதையினால் என்ன பண்ணார்களாம், செத்தார்கள். எகிப்து தேசத்தில் ஒரு வாதம் வந்துச்சு, ஆண்டவர் காப்பாற்றி விட்டார். ஆனால் அதே ஜனம் தான் இங்கே இப்போ எங்கே சாகுது, வனாந்திரத்தில் சாகுது. அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, கோராகின் புத்திரர் விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஆண்டவருடைய கரம் அவர்கள் மேலே விழுகிறது. தாவீதினுடைய காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் 3 தண்டனை கொடுக்குறாரு. 3 வருஷம் 3 மாதம் 3 நாள். இதில் தாவீது எதையுமே அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. ஆண்டவரே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இஸ்ரவேலை தொகையிடக்கூடாதுன்னு சொன்னீர். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது என்ன சொன்னார், இந்த ஜனத்தை எண்ணக்கூடுமானால் வானத்து நட்சத்திரங்கள் என்ன பண்ணிடலாம், அவர்கள் எண்ணி முடியாத மணலத்தனையாய் பெருகுவார்கள் என்பது ஆண்டவருடைய ப்ராமிஸ். ஆனாலும் இந்த ஜனங்களுக்குள்ளே அதை தொகை எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை. 1 நாளாகமம் 21:12 வாசிக்கிறோம். அப்போ 3 வருஷம் பஞ்சம், அப்புறம் 3 மாதம் சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக நிற்பார்கள், 3 நாட்கள் கொள்ளை நோய் உண்டாகும். கடைசியில் தாவீது எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் கர்த்தர் கொள்ளை நோய் வரும்படி அனுமதித்தார். 70,000 பேர் அதில் செத்து போனார்கள். அப்போ தாவீது ஆண்டவரிடத்தில் சரி, ஆண்டவரே, நான் தானே தப்பு பண்ணேன், இந்த ஜனங்க என்ன தப்பு பண்ணாங்க, ஆண்டவரே கொஞ்சம் கிருபை ஆயிரும் அவன் பயந்துட்டான். ஓர்னானுடைய களத்தில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறான். ஓர்னானுடைய களத்தில் கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கும்போது இதை எல்லாரும் பார்த்துட்டு பயந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த ஆண்டவர் சொல்கிறார், போது நிறுத்துன்றார். இட்ஸ் எனஃப். இந்த மகா பெரிய கொள்ளை நோய் இன்றைக்கு உலகத்தில் இப்படி இருக்கும்போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்குற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், போதும் நிறுத்துன்னு சொல்லுங்கள் ஆண்டவரே, எல்லாம் நின்று போயிடும். காரணம் என்ன, ஆண்டவருடைய 2வது வருகையினுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். அப்போ கொள்ளை நோய்கள் பல விதங்களில், பல தேசங்களில், பல இடங்களில், பல வித்தியாசப்பட்ட கொள்ளை நோய்களாய். அப்போ கொள்ளை நோய்க்கும் நோய்க்கு என்ன வித்தியாசம்னா, நோய்ங்கிறது யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு போகிறதா நோய். ஆனால் கொள்ளை நோய்ங்கிறது அப்படி இல்லை, வந்துச்சுன்னா கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக அள்ளிட்டு போயிடும். ஒரு ஊரை காலி பண்ணிடும், ஒரு பட்டணத்தை காலி பண்ணிடும். ஒரு தேசத்துக்குள்ளே வந்ததுன்னா ஒரு தேசத்தில் அநேக உயிர்கள் பாதிக்கப்படும். அப்போது கொள்ளை நோய்கள் ஊர்களுக்குள்ளே வந்த கொள்ளை நோய்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காலரா என்கிற கொள்ளை நோய் சில சமயத்தில் வந்துடும். அப்போது சுகாதாரத்துறையிலேருந்து வர்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தடுப்பூசி எல்லாம் போடுவாங்க. மலேரியா வந்திருக்குது, நிறைய விதமான கொள்ளை நோய்கள், டெங்கு காய்ச்சல் வந்திருக்குது, சிக்கன் குன்யா போன்ற இதெல்லாம் வந்திருக்குது. இப்படி பலவிதமான கொள்ளை நோய்கள் ஊர்களை டார்கெட் பண்ணி வரும், சில தேசங்களை டார்கெட் பண்ணி வரும். சில தேசத்தில் வந்த கொள்ளை நோய் இன்னொரு தேசத்தில் என்ன செய்யாது, வராது. இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கொள்ளை நோய் அப்படி இல்லை. இது குளிர் தேசமோ, மிதமான தட்பவெப்பநிலை உள்ள தேசமோ, ரொம்ப ஹைலி டிராபிக்கல் கண்ட்ரியோ, சூடான பகுதியோ எதுன்னே பார்க்கலங்க. இது எல்லா தேசத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் இது பரவி இருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார், வாதை உன்னுடைய கூடாரத்தை என்ன செய்யாது, அணுகாது. அப்போ அணுகாது என்று சொன்ன மக்களுடைய வாழ்க்கையில் ஏன் இது அணுகுச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பஸ்கா ஆட்டை அடித்து இரத்தத்தை பூசினாங்க. அதோடு அடுத்த பஸ்கா எங்கே தான் ஆசிரித்தாங்க, கானான் தேசத்தை சுதந்திரித்ததுக்கு அப்புறம். இந்த நடுவில் இருக்கிற அந்த 40 ஆண்டு காலங்களில் அவர்கள் எங்கேயும் பஸ்காவை என்ன செய்யலைங்க, ஆசிரிக்கலை. ஏனென்றால் கிறிஸ்து எத்தனை தரம் தான் அடிக்கப்படணும், ஒரே ஒரு தரம் தான். அப்போது இன்றைக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்குற நாம் கிறிஸ்தவ மக்களாகிய நாம், அப்போ நாம் கூட நாளைக்கு எல்லாரும் போயிட்டு ஒரு ஆட்டு மந்தையில் போய் ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்து அடித்து வாசலில் எல்லோரும் ரத்தத்தை தெளிச்சிடலாமா பிரதர்? அந்த காலங்களில், அந்த பழைய காலங்கள்லாம் சாணத்தை வந்து வெளியில் வாசலில் மொழிகி வைப்பாங்க. ஏன்னா அதில் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியெலாம் இருந்தது. அதில் கொஞ்சம் மஞ்சளையும் கலந்து பண்ணுவாங்க. அம்மை நோய்கள்லாம் வந்தால் வேப்பலெல்லாம் இது பண்ணி விடுவாங்க. அது வந்து ஒரு ரிலீஜியஸாக ஒரு விதமான விளக்கங்கள் கொடுத்தாலும் அடிப்படை என்ன வேணால் அதுக்கு வந்து நோயினுடைய கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்போது எல்லாரும் ஒரு ஆட்டை அடித்து எல்லாரும் இன்றைக்கி ரத்தத்தை பூசிட்டா கொரோனா வீட்டுக்குள்ளே வராமல் இருந்துருமா? இன்றைக்கி நமக்கு வந்து எந்த ஆடும் நம்ம அடிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அடிக்கப்பட வேண்டிய ஆடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அடிக்கப்பட்டு விட்டது. அப்போது இந்த செய்தியிலே நான் கொண்டு வர விரும்புகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அப்ளைங் த டோக்கன் இஸ் நாட் அ ஒன் டே ஷோ. இரத்தத்தின் அடையாளத்தை வீடுகளின் மேல் பூசுவது என்பது ஏதோ ஒரு நாள் சடங்கல்ல. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கையின் அடையாளம், அந்த பஸ்கா ஆட்டின் இரத்தத்தினுடைய அடையாளம் உன்னுடைய வாழ்க்கையில் அது பூசப்பட வேண்டும். சில சமயங்களில் நம்ம ஜெப வீடுகளில் யாராவது சத்ருவனுடைய போராட்டங்கள், பிரச்சனை, ஏதாவது ஒரு பேட் இஷ்யூஸோடு யாராவது வந்தாங்கன்னா ஜோம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு எண்ணெயை ஜோம் பண்ணி கையில் கொடுக்குறோம். சிலர் தண்ணி கொடுத்து ஜோம் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு அவங்க சில பேர்லாம் வச்சுருக்காங்க, ஜெப எண்ணெய், ஜெப தண்ணி அப்படின்லாம் பேர் வச்சுருக்குறாங்க. பட் இதுக்கு கான்க்ரீட் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. வேணால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ரெஃபர் பண்ணலாம். பவுலினுடைய உருமால்களை போட்டபோது ஜனங்கள் சொஸ்தமடைந்தார்கள். எந்த ஒரு விஷயமும் ஒரு விசுவாசத்தோடு அளிக்கப்படும் போது அதை நம்பி ஏற்றுக்கொள்கிறவனுக்கு என்ன உண்டாகும், நிச்சயமாக விடுதலை உண்டாகும். இது வந்து ஓரளவு வேதத்தில். ஆனால் இது எந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு பயன்படுனா, விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க, those who are all in the beginning stage of the faith. ஒரு இயேசு கிறிஸ்து அறியாத ஒரு மனுஷன் வரான், அவனுக்கு அந்த நம்பிக்கைலாம் டகால்னு ஃபுல் அளவில் வராது பாரு. வசனத்தை ஏற்றுக்கொண்டுவதன் மூலமாக வருகிற விசுவாசம்லாம் அந்த ஆழமாக வராது. அந்த மக்களுக்கு அப்பா இந்த ஜெபம் பண்ணி போடுப்பா, இந்த ஜெபம் பண்ணி இந்த தண்ணியை கொஞ்சம் குடிப்பா, வீட்டில் தெளிப்பா அப்படின்னும் போது சரி ஏசப்பா நம்மளை காப்பாற்றுறாருங்கிற ஒரு அடிப்படை விசுவாசத்தை அவனுக்குள்ளே விதைக்கிறதுக்கு இது ஒரு வரும். இதுக்காக இவன் ஞானசானம் எடுத்து 20-25 வருஷம் விசுவாசியாக இருப்பான். ஒவ்வொரு நாளும் தேங்காய் வாங்கி கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டை நிறைய ஊழியக்காரங்கிறாங்க. எண்ணெய் புட்டி ஊழியக்காரன், அப்புறம் தண்ணி பாட்டில் ஊழியக்காரன், எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்க. அது இன்னைக்கு ஒரு பெரிய வியாபாரமாக பிஸ்னஸாக வேறு மாறி போச்சு. நான் ஒரு ஆந்திராவில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். புல்பிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி பாட்டிலாக இருந்தது. எல்லாம் பிஸ்லரி பாட்டிலு, ஆக்வாஃபின்னா எல்லாம் டிசைனாக பாட்டில் வந்து கம்பெனி பாட்டில் அவங்க வீட்டில் உள்ள தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. நான் எனக்கு புரியல. அப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இது என்ன பிரதர்னா, இதெல்லாம் ஜனங்க ஜோம் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, ஜோம் பண்ணி கொடுக்குறாரு. நான் கேட்டேன், இவங்கெல்லாம் புதுசாக வராங்களா? இல்லை அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போ. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவர் லாஸ்ட்டில் ஒரு ஜோம் பண்ணி கொடுத்தோன்னே அதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்க வேண்டியது. தலைவலி வந்தால் கொஞ்சம் எடுத்து குடிச்சிக்க வேண்டியது, காப் சிரப் மாதிரி. ஐயா, அது ஆரம்ப நிலையில் இருக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற, அதாவது என்ன சொல்லுவாங்க, பிறந்த குழந்தை தவழல் இல்லையா, அந்த கிராலிங் ஸ்டேஜ்னுவாங்க, அந்த ஸ்டேஜில் இருக்கிறவனுடைய விசுவாசத்துக்கு வேணால் இந்த எண்ணெய் புட்டி, இந்த தண்ணி புட்டி எல்லாம் உதவும். கிறிஸ்துவுக்குள்ள ஆழமான ஒரு விசுவாசம் வர வர அவனுடைய நம்பிக்கை எண்ணெய் புட்டியிலோ தண்ணி புட்டியிலோ இல்லையா, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்க வேண்டும்.
விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு தப்பான என்டர்டெய்னிங்க இன்னைக்கு ஊழியக்காரங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா தயவுசெய்து முதல்ல தூக்கி போட்டுட்டு வசனத்தை ஜனங்க பிரசங்கிங்க. வார்த்தையினால் உண்டாகிற விசுவாசம் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக்கும். இது சத்தியம். இது அப்போ applying the token, ஒரு ஊழிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பாட் சர்ச்னு ஒரு போர்டு ஒன்று எல்லார் வீட்டு வாசல்லையும் போட்டிருப்பாங்க. ஏன் போடுறாங்க, எனக்கு போடுறாங்கன்னு தெரியல. அப்போ போர்டு போட்டதுனால யூ ஆர் நாட் அ பிளட் பாட். அந்த இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உண்டாகிற விசுவாசமும் ரட்சிப்பும் உனக்கு என்னைக்கு உண்டாகுதோ அன்னைக்கு தான் நீ ஆர் பிளட் பாட். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஸோ ஒன்ஸ் a person pays a price for a specific thing that belongs to his possession, that belongs to his property. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்திற்கு விலைக்கரையம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டான்னா அந்த பொருள் அவனுக்குரியது, அதற்கு உரிமையாளர் அவன் தான். நான் சொல்றது கரெக்டாக தப்பா? அப்போ இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் நமக்காக நம்மை மீட்கும்படியாக he paid a ransom இருக்குது. நமக்கு பிணைத்தொகையாக கர்த்தர் அதை கொடுத்து நம்மளை என்ன செய்தாருங்க, சத்துருடைய கரத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். இன்றிலிருந்து நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்னும் போது நம்மளை காப்பதற்கான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு. அப்போ பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம் என்றைக்கு ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய வீட்டில் சிந்தப்பட்டதோ அன்றைக்கு அந்த சிந்தப்பட்ட ரத்தம் அவனுக்கு மீட்பை உண்டாக்கினது. எப்போ உண்டாக்கிச்சு? மோசே சொன்ன வார்த்தையை விசுவாசித்து செய்தபோது. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆடு, சிலுவையிலே அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்னை மீட்கும்படி. அப்போ மரண தூதன் மரணத்தை கொண்டு வருகிறான், ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுக்க வருகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். அப்போ பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். சாகாதபடி நம்மளை பிழைத்திருக்கிறதற்கு தேவன் தமது உடன்படிக்கை இரத்தத்தை வீட்டில் என்னவா வைக்க சொல்கிறாருங்க? அடையாளமாக வைக்க சொல்கிறார். அப்போது இன்றைக்கு அந்த இரத்தம் எக்ஸ்டர்னல் ஷோவாக அப்பியரன்ஸாக அல்ல, ஒரு வெளிப்புறமான தோற்றத்தில் பார்க்கக்கூடிய இரத்தமாக அல்ல. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவினாலுடைய உண்டாகிற விசுவாசத்தை நாம் அடைந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அந்த இரத்தம், இன்றைக்கு உடன்படிக்கையின் இரத்தம் என்ன செய்யப்படுகிறது? பூசப்படுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த உடன்படிக்கை இரத்தத்தின் அடையாளத்தை நான் காணும்போது நான் கடந்து போயிடுவேன். வாதை உங்களுக்குள்ளே என்ன செய்யாதிருக்கும்? வராதிருக்கும். அப்போது அன்றைக்கி எல்லா இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் அடிக்கப்பட்டது இல்லைவா? அன்றைக்கு வேவுக்காரர்களாக அனுப்பப்பட்ட அந்த 12 பேருடைய வீட்டிலே என்ன அடிக்கப்பட்டுச்சு? பஸ்காட்டின் ரத்தம் அடிக்கப்பட்டுச்சு. அப்போ 2 பேர் சாகலை, 10 பேர் ஏன் செத்தான்? அப்போ 10 பேருடைய வீட்டில் ஏன் அவன் ஒருவேளை பஸ்கா வாசிகள்? அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஆசரித்தார்கள். அப்போது பஸ்காவை ஆசரித்து பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசுதல் என்பது ஏதோ ஒரு நாள் நடந்து செஞ்சுட்டு போகிற சடங்கு சம்பிரதாயம் கிடையாதுங்க. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேத வசனம் என்ன சொல்லி, ஏன் ஆண்டவர் ரத்தத்தை ஆட்டை பலியிடும்படி சொன்னால், பலியிடப்படும் போது அந்த ஆட்டினுடைய ரத்தம் என்ன செய்யப்படுகிறது? சிந்தப்படுகிறது. வேதம் சொல்லுகிற ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. காரணம், வேதம் சொல்லுகிற ரத்தத்தில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அந்த ஜீவன் எங்கே இருக்குதுன்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ அப்ளைங் த டோக்கன். இன்றைக்கு விசுவாசினுடைய வாழ்க்கையில் அந்த இரத்தம் பூசுதலாகிய நியமனம், அந்த டோக்கன் எப்படி போடுறதுன்னா, வசனமாகிய ஜீவனை எடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஐயா? அப்ளை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த
மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு 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 காரியம் சொல்லுவாங்க, யூ அப்ளை திஸ் ஃபார்முலான்னுவாங்க. அப்போது ஒரு கேள்விக்கான விடயம் கிடைக்கணுன்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? விடை கிடைக்கும். அப்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரொடெக்டட் ஜோனுக்குள்ளே நம்ம இருக்கணும்னா உடன்படிக்கையின் ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிலைக்கால்களில் பூசப்படணும், நம்முடைய வாழ்க்கையில் பூசப்படணும். அப்போது ஆண்டவர் என்ன சொன்னார், எப்பா நீ அடிச்சல்ல அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமும் வல்லமையும் இன்றைக்கு என் வார்த்தையில் இருக்குது. when you apply that word, அந்த வார்த்தையை ஒரு நாளும் உன்னுடைய ஜீவியத்தில் நீ கை கொண்டு அபியாசப்படுத்தி இருக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? you are applying the token in your life. அப்போது வசனத்துக்கு நடுங்க, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அப்போ தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய விசேஷித்த கண்களும் உடன்படிக்கையின் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டின் மேலும் நபரின் மேலும் இருக்கிறது. அப்போ பிசாசு உங்களை கண்டும் என்னை கண்டும் நடுங்குகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, when you respect and honor and obey the word of God, நீ தேவனுடைய வசனத்தை மதித்து அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஏற்றபடி நடக்கும்போது தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுகிற மனுஷன் என்கிற நிலையில் சத்ரு உங்களை என்னை கண்டு என்ன செய்கிறாங்க? அவன் கூச்சல் ஆர்ப்பாட்டம், உங்களை விட அவனுக்கு நிறைய பைபிள் தெரியும். devil knows Bible better than you, but the devil doesn't know how to apply the word, because the அதாவது தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்தெல்லாம் நடுங்கும். எது நடுங்கும்? பிசாசு நடுங்கும். சில நேரத்தில் சில மனுஷருக்கு நடுக்கம் கூட வராது, பிசாசோட மோசமாக இருக்கான். அவனை திட்டணுன்னா அப்படி தான் தெரியும், பிசாசுக்கு இருக்கிற பயம் கூட உனக்கு இல்லையாடா அப்படின்னு தான். அது நீ பிரசங்கம் பண்ணு பாஸ்டர், நீ சொல்கிறத சொல்லு பாஸ்டர், நான் செய்கிறத செய்வேன் பாஸ்டர், நான் அப்படி தான் போவேன் பாஸ்டர், நான் அப்படி தான் வருவேன் பாஸ்டர். கொரோனா முதல் அலை வந்த உடனே நம்ம ஆட்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருந்தாங்க பாருங்கள் இந்த கிறிஸ்தவ ஜனம். அப்புறம் நாட்கள் கடந்து போக கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் புளியை கரைக்க ஆரம்பிச்சிச்சு. இது என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, கடைசியில் சர்ச்சு திறக்குமோ, போக முடியாதோ. அப்புறம் சர்ச்சை திறந்த உடனே ஒரே ஏக குஷி. 2 வாரம் வந்தாங்க, பழைய குருடி கதவை திரட்டின உடனே பழைய மாதிரியே போச்சு. இப்போ 2வது ஆளை வந்துச்சா, இப்போ உட்காந்து எல்லோரும் மண்டையை சொரிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க வீட்டில். என்னைக்கு விடிவு காலம் வருமோ தெரியலன்னு. ஐயா யோசிங்க, நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வென் யூ அப்ளை த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப், அது உடன்படிக்கையின் வார்த்தை அது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லிய இவ்வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால் கீழ் சொல்லும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மீது பலிக்கும். இதை நீங்கள் என்ன பிரதர், நீங்கள் சொல்கிறது எப்படி பிரதர்? அப்போது அவன் பஸ்கா ஆட்டின் ரத்தத்தை பூசினது மாத்திரமல்ல, அதோட வேலை முடியல ஐயா. எந்த ஆட்டின் ரத்தத்தை பூசினாலும் அந்த ஆட்டை உட்காந்து வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சான்? சாப்பிட்டான். எப்படி சாப்பிட்டான்? தீவிரமாய் சாப்பிட்டான். எல்லோரும் சொல்லுங்கள், தீவிரமாய் சாப்பிட்டான். 119 சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனம் கிடைத்தவுடனே நான் அதை ஒப்புக்கொண்டேன், உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியும்படி தாமதியாமல் என்ன செய்தேன்? தீவிரித்தேன். அப்போ பஸ்கா ஆட்டை ரத்தத்தை பூசுறதுல இருக்கிற தீவிரம் இன்றைக்கு அந்த பஸ்கா ஆட்டை புசிக்கிறதுல என்ன இருக்குதுங்க? தீவிரம் இருக்குது. அது என்ன பிரதர், நீ ரத்தத்தை பூசணுன்ற அப்புறம் திங்கணுங்கிற, இது எல்லாமே டோட்டலி கனெக்டட் வித் ஸ்கிரிப்சர் தான். அப்போ தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தினால் உண்டாகும் நிலையில் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் நம்ம அபியாசப்படுத்தும் போது வீட்டின் நிலைக்கால்களில் தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளமும் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலையும் அது இருக்கிறது. தேவனுடைய விசேஷித்த பார்வையும் கவனமும் பாதுகாப்பும் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் விளக்கமாக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப தெளிவாக இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்குள்ளே போவோம். ஆண்டவர்கிட்ட ஒரு முறை சோதனைக்காரன் சொல்கிறான், இந்த கல்லெல்லாம் என்ன ஆகும்படி செய்யும்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னா உபாகமம் 8வது அதிகாரத்தில் இருக்குது. அதை தான் மறுபடியும் ரீகால் பண்ணி சொல்கிறார்.
ஆனால் இந்த யோவான் 6வது அதிகாரத்துக்குள்ளே வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பஸ்கா ஆட்டின் ரத்தம் அடிக்கப்பட்டதுனால வெறும் நித்திய ஜீவன் மாத்திரம் பெனிஃபிட் கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சாபங்கள் நீக்கப்பட்டது, நம் மீது இருந்த தண்டனை நீக்கப்பட்டது, வியாதிகள் அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்க. பேதுரு அதை மறுபடியும் சொன்ன ஆனீர்கள்ங்கிறாரு. ஆவீர்கள் என்பதற்கும் ஆனீர்கள் என்பதற்கு என்ன இருக்குதுங்க, வித்தியாசம் இருக்குது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆகிறோம், சுகமாகிறோன்னு வசனம் இருக்குது. ஆனால் சுகமானீர்கள் என்பதை பேதுரு தன்னுடைய புஸ்தகத்தில் பதிவு பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற நித்திய ஜீவன் உண்டு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் என்ன செய்தார்களாம், மரித்தார்கள். இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அந்த அப்பத்தை புசிக்கிறவன் நினைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் ஜீவன் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இப்போ பாருங்க, அப்பொழுது யூதர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க, ஈவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு அந்த ஒரு வயது செம்மறி வெள்ளாட்டு மாம்சத்தை சுட்டு புசிக்கணுன்றது புரிஞ்சுது. இவனுடைய இன்டலெக்சுவல் மைண்டில் அது புரிஞ்சுது. அந்த இன்டலெக்சுவலுக்குள்ள ரெவலேஷன் இல்லை. ஐயா, நம்முடைய முற்பிதாக்கள் அன்றைக்கு எகிப்து தேசத்தில் அடித்தாங்களே, புசிச்சாங்களே, அந்த பஸ்கா தான் இன்றைக்கு சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிப்பட்டிருக்கிறார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறாரு அப்படின்றத தான் அதனுடைய வெளிச்சம். அது அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வெளிப்பாடு. அதுதான் இந்த யூதர்களுக்கு அது புரியல. அது சொல்கிறார் ஆண்டவர். இந்த ஏரியாவில் தான் அவன் பேசுகிறான். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ள என்ன பண்ணி கொண்டார்கள். அப்போ மாம்சத்தை புசிக்கிறதுனா இவனுக்கு என்ன அர்த்தம்னு புரியல. இதில் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் பெரிய பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருக்கிறாரு. இப்போ இந்த வாதம் உன் வீட்டுக்குள்ளே வரணும், எல்லாம் கம்யூனியன் ஆசிரியர் சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கிரேப் ஜூஸையும் ரொட்டியும் சுட்டு தின்னுக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுறது தவறு இல்லை, அது ஆசிரிக்கிறது தவறுன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய அப்பத்தை புசித்தல் என்பதும் இரத்தத்தினுடைய அடையாளத்தை போடுறது, அதாவது நாம் அப்பம் பிட்குதல் ஆராதனையிலே அப்பத்தை புசிப்பதும் திராட்சை ரசத்தில் பானம் பண்ணுவதும் எதுனா, கிறிஸ்துவனுடைய சரீரம் நமக்காக பிளக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்பதை நினைவு கூறும்படி செய்கிறோம். இங்கே நினைவு கூறுதலே கிடையாதுங்க, அப்ளை. ரிமெம்பரன்ஸுக்கும் அப்ளைங் த டோக்கனுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. நம்ம ஜப வீட்டில் ஆராதனைகளிலேயோ வீடுகளிலேயோ நம்ம ஆசரிக்கிற அப்பம் பிட்குதல் ஆராதனை என்பது நினைவு கூறுதல். இட் இஸ் ஒன்லி ரிமெம்பரன்ஸ். கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நாம் என்ன செய்வது, நினைவு கூறுவது. அந்த நினைவு கூறுதலுக்காக நாம் செய்யப்படுகிற இந்த செருமோனி தான். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், நீங்கள் இப்பொழுது இந்த அப்பத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள், எல்லாரும் ஜெபம் பண்ணி புசியுங்கள், உங்கள் வாயில் திராட்சை ரசத்தை ஊற்றும் போது உங்கள் இருக்கிற உடம்புல இருக்கிற வியாதி. இதுக்கெல்லாம் பைபிளில் கான்கிரீட்டான இதுவே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையில் கொள்ளுகிற விசுவாசம் தான் நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும். ஆமென். ஸோ வி ஷுட் நாட் இன்டர்பிரட் த வேர்ட் ராங்லி. வசனத்தை தப்பாக வியாகரணம் பண்ணிடக்கூடாது. அப்போது இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கும் இயேசுவினுடைய இரத்தத்தை அடையாளமாக நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவதற்கு என்ன இருக்குதுங்க, வித்தியாசம் இருக்குது. இப்போது யூதர்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி மாம்சத்தை புசிப்பான்? வசனம் அடுத்து என்ன சொல்லுது, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய இன்னும் கூட அவர் அப்படியே ஒரு மாதிரி பிளைண்டாக தான் பேசிகிட்டே இருக்கிறாரு, அவங்களுக்கு புரியாத மாதிரியே பேசுகிறாரு. நீங்கள் மனுஷகுமாரனுடைய, அவனுக்கு மாம்சத்தை புசிக்கிறதுனா என்னென்னே தெரியல, புரியாத அவங்ககிட்ட இன்னும் புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இல்லை, ஜீவன் இல்லை. என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் என்ன செய்வேன், எழுப்புவேன். என் மாம்சமே என்னவா இருக்குது, மெய்யான போஜனமாக இருக்கிறது. என் ரத்தம் தான் என்னவா இருக்குது,
ஆனால் ஆண்டவர் வந்து ரூல்ஸ் கொடுத்தார்ல, மிருகத்தை சாப்பிடும்போது ரத்தத்தோடு அதை என்ன செய்யாத, பானம் பண்ணாதன்னு சொல்லிவிட்டு இப்போ என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள்ளே என்ன உண்டுங்கிறாரு. ஏதாவது ஒத்து போதா பார்த்தீங்களா? கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிற மாதிரில என்ன ஆண்டவர் குழப்புறாராங்க. மிருகத்தையே ரத்தத்தோடு புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ரத்தத்தை பானம் பண்ணுகிறவங்களுக்குள்ளே என்ன உண்டுங்கிறாரு, நித்திய ஜீவன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவருடைய மாம்சம் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதல்லவா, அந்த இரத்தத்தினுடைய வல்லமை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. இதை நீங்கள் புசித்து, இதுதான் மெய்யான போஜனம். சரீர பிரகாரமான போஜனம் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமான போஜனம் ஒன்று உண்டு. அந்த போஜனம் ஆண்டவரே சொன்னார், மனுஷனுடைய வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாதுப்பா. அது போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அது வெளியில் போயிடும். ஆனால் மெய்யான போஜனம் வசனம் தான். இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை நீ புசி, இதை பானம் பண்ணு. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போ ஆண்டவர் கடைசியில் சொல்ல, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம், இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அவர்கள் என்ன செய்தார்களே, மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையானது இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் அப்ளை பண்ணப்பட வேண்டும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை எதுக்கு பிரயோஜனம் உள்ளதுன்னா, நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் அது என்ன உள்ளது, பிரயோஜனம் உள்ளது. அப்போது யூ ஷுட் நாட் ட்ரை டு சப்ஸ்டிடியூட் த மன்னா. அப்போ ஆண்டவர் வானத்திலேருந்து ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, நான் தான் அந்த மெய்யான மன்னா உங்களுக்காக வெளிப்பட்டுருக்கிறேன், என்ன புசிங்கப்பா, உங்களுக்கு ஒரு காலம் என்ன உண்டாகாது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்றைக்கு என்ன செய்வான், பிழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அன்றைக்கு எகிப்து தேசத்தில் வாதை வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுடைய உயிர் காக்கப்பட்டது. காரணம், உடன்படிக்கையின் அடையாளம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது மாத்திரமல்ல, அந்த இரத்தம் எந்த ஆட்டிலிருந்து வந்ததோ அந்த ஆட்டினுடைய மாம்சம் வீடுகளில் என்ன செய்யப்பட்டது, பூசிக்கப்பட்டது. அப்போ இஸ்ரவேலருடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், நீ பூசு, இதெல்லாம் பண்ணு, நான் கடந்து போவேன், இனி வாதம் கூடாரத்தை அணுகாது இப்படிலாம் சொன்னார் இல்லையா. கடைசியில் இன்னும் அதுக்காக சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் இது சிவந்த சமுத்திரத்தை கடந்து போன பின்பு உங்களுக்கு எகிப்திற்கு மேலே வரப்படுகிற எது வாதையும் நான் உங்கள் மேலே என்ன பண்ண மாட்டேன், வரப்பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். அப்போது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தினாலும் மேகத்தினால் ஞானசானம் பண்ணப்பட்ட பிறகு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறார், நானே உன் பரிகாரியான கர்த்தர், எகிப்தியன் மேலே வந்தது உங்க மேலே வராது, பிகாஸ் யூ ஆர் அண்டர் த ப்ரொடெக்ஷன். அப்போ தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளத்துக்குள்ளே நீ இருக்கும்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாங்கிறத ஆண்டவர் சொல்ல வர்றாரு. ஆனால் ஆண்டவர் இன்னொன்று சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறது நீ கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும். அந்த உடன்படிக்கையின் அடையாளத்துக்குள்ளே இருந்துட்டு என் உடன்படிக்கையின் வார்த்தையை நீ மீறி நடந்தாயானால் என்ன நடக்கும்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம். உபாகம் 28 நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். இன்றைக்கி நிறைய சபைகளில் இன்றைக்கி மே மாதம் இல்லையா, 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைன்னு போட்டு காலையிலே பட்டையை கிளப்பியிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று வசனத்தை எடுத்து ஆண்டவர் ஒன்று அப்படி ஆக்குவாராக்கும், இப்படி ஆக்குவாராக்கும். நிறையா இன்றைக்கி ரேஷன் கடை ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை மாதம் மாதம் கரெக்டாக ரேஷன் கார்டு அடிப்படையில் கொடுப்பாங்க. இது இந்த மாதத்துக்குரியது, இது டிசம்பர் மாதத்துக்குரியது, இது அந்த மாதத்துக்குரியது. ரேஷன் கடையில் இந்த மாதம் கோதுமை போடுவாங்க, அடுத்த மாதம் அரிசி போடுவாங்க. இந்த மாதம் இந்த வாகத்தை தான், அடுத்த மாதம் அந்த அப்படிலாம் கிடையாது. எல்லா வருஷத்துக்கும், எல்லா மாதத்துக்கும், எல்லா வாரத்துக்கும், எல்லா நாளுக்கும், எல்லா மணி நேரத்துக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. நம்மால் மற்ற நாள் கோயிலுக்கு போகிறான்னு இல்லை, அந்த வாக்குத்தத்தம் போயிட்டு வாயை பொழந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பான். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொஞ்சம் கன்ட்டு வந்துடுவான். பாத்தி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ? உபாகம் 28-21 என்ன சொல்லுது படிக்க.
நீ சுதந்திரிக்க போகும் தேசத்திலே கர்த்தர் உன்னை நிர்மூலமாகும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். இது யாருக்கு சொன்னார்? எகிப்தியர்களுக்கா, அம்மோனியர்களுக்கா, எபூசியர்களுக்கா, கானானில் இருந்த 7 ஜாதிகளுக்கா? கிடையாது. உடன்படிக்கையின் ஜனம், பஸ்காட்டின் இரத்தத்தை பெற்ற ஜனம், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்த ஜனம், மேகஸ்தனாலும் சமுத்திரத்தினாலும் நடந்து வந்த ஜனம், உடன்படிக்கை பெட்டியை பார்த்த ஜனம், தேவனுடைய சக்கினா மேகத்தின் மகிமையை ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே கண்ணார கண்ட ஜனம், இவங்க கிட்ட சொல்றாரு, நீ காலி ஆகிற வரைக்கும் கொள்ளை நோய் உன்னை என்ன செய்ய பண்ணுவார்? பிடித்து கொள்ள பண்ணுவார். இதில் இன்னும் அடுத்து என்ன சொல்றார் பார், உன்னை ஈழையினாலும். ஈழை எதோட கனெக்ட் ஆனது தெரியுமா? லங்ஸோட கனெக்ட் ஆனது. லங்ஸில் ஈழை ஓவராக சேர்ந்துச்சுன்னா மூச்சு விட முடியாது. ஒன்று நிபுலைசர் வைக்கணும், ரொம்ப ஓவராக போச்சுன்னா ஆக்சிஜன் வைக்கணும், ரொம்ப மோசமாக போச்சுன்னா வெட்டிலேட்டரில் தான் போடணும். தட் இஸ் கால்ட் நிமோனியா ஸ்டேஜ். அந்த நிமோனியா ரெக்கவரி ஆகிற வரைக்கும் அந்த லங்ஸில் என்ன இருக்கும்? ஈழை இருக்கும். இது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னைங்கிறது யாரும் இல்லை, தேவனை ஆராதிக்கிற ஜனத்தை பார்த்து சொல்கிறார். ஈழை, காய்ச்சல், உஷ்ணம், எரிபந்தம், வறட்சி, கருக்காய், விஷப்பணியினால வாதிப்பார், நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போ பஸ்கா ஆட்டின் ரத்தம் அடிக்கப்பட்டாச்சே, டோக்கன் நிலைக்கால்களில் பூசியாச்சே, அப்புறம் ஏன் வருது? ஐயோ அப்படி தெரிஞ்சா நான் டெய்லி ஒவ்வொரு ஆடை அடிச்சு பூசுவேன். ஆமாம், ஆண்டவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இல்லைப்பா, இப்போ நீங்கள் அடிக்கிற இந்த ஆட்டினுடைய ரத்தத்தினுடைய அந்த அடையாளம் வீட்டில் போடுறீங்கல்ல, இதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு எகிப்து வரைக்கும் தான். நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பி தொடர்ந்து சேஃப்டியாக இருக்குன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது பஸ்கா ஆட்டை அடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதாவது சொன்னாரா? கிடையவே கிடையாது. ஒரு தரம் அடிக்கப்படுவது, ஒரு தரம் ரத்தம் சிந்தப்படுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர் சிந்தின ஒரே தரம் வந்தார், ஒரே ஒரு முறை வாழ்ந்தார், ஒரே ஒரு முறை பாடுபட்டார், ஒரே ஒரு முறை சிலுவைக்கு சென்றார், ஒரே ஒரு முறை இரத்தம் சிந்தினார், ஒரே தரம் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவருடைய இரத்தத்தின் வல்லமை இருக்கிறது. இயேசு பலமுறை அடிக்கப்படலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் வாதைகளும் கொள்ளை நோய்களும் பலமுறை வந்திருக்குது. அப்போ இந்த கடைசி காலத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த கொள்ளை நோய் நடந்துக்கிட்டு இருக்கிற இதே சமயத்தில் அசாமில் நிலநடுக்கம் ரோடெல்லாம் பிளந்துருச்சு. அடுத்து நம்ம திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியிலையும் நில அதிர்வுகள், ட்ரம்மர்ஸ் வந்திருக்குது. அது பெரிய அளவில் வரல. ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் தாம் சொன்ன வார்த்தையின்படி தமது வருகைக்கான அடையாளத்தை தேவன் மறுபடி நிறைவு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த விஷயங்களை குறித்த ஒரு சீரியஸான உணர்வு இல்லாததுனால, அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு ஊழியத்தை நடத்துகிறவனும் தன்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், தன் குடும்பத்தில், தன் ஊழியத்தில் எல்லாவற்றிலையும் தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தையை முற்றிலுமாய் 100% அப்ளை பண்ணணும். அப்படி செய்வானேயானால் அவன் பாதுகாப்பாக இருப்பான், அவன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும், அவன் ஊழியம் பாதுகாப்பாக இருக்கும், அவனோய் பின்பற்றுகிற தேவனுடைய பரிசுத்தவான்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி. அப்போ அந்த நாளிலே மோசே சொன்ன காரியத்தை ஜனங்கள் கேட்டது மாத்திரமல்ல, அவர்கள் கேட்டபடி செய்தார்கள். நீங்கள் எத்தனை பேர் 78ஆம் சங்கீதத்தை ரொம்ப படிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. நான் படிச்சிருக்கிறேன். சாம் நம்பர் 78. அந்த ஒரே ஒரு சங்கீதத்தில் கிட்டத்தட்ட மொத்த வசனம் 72, இதில் 37 வரைக்கும் நான் இதில் குறிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம அதை படிக்கலாம். 78வது சங்கீதம்
முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் பாருங்க. சாம் நம்பர் 78. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவியை சாயுங்கள். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். பூர்வ காலத்து காரியங்கள் என்ன? இது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். ஏன் அறிந்தோம் என்றால், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு சொன்னார்கள். பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பிதாக்கள் என்ன பண்ணியிருக்கிறான்? தலைமுறை தலைமுறையாய் சந்ததிக்கு சொல்லியிருக்கிறான். இந்த இஸ்ரவேலுங்கிற ஜனங்க இப்படி வந்தாங்கப்பா, இப்படி ஒழுங்காக இல்லாமல், ஒழுங்காக இருந்தவங்க எப்படி நல்லா இருந்தாங்க, ஒழுங்கு இல்லாத ஆட்கள் எப்படி ஆண்டவருடைய கோபத்துக்குள்ளானார்கள் என்கிற அந்த காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போது அந்த காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதின் அடிப்படையில் இதை சங்கீதக்காரன் இங்கே மறுபடியும் தன்னுடைய சங்கீதத்தில் ஒரு பாடலாகவே ரீகால் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல், அடி வாங்கினதை உள்ளபடி சொல்லணும். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே யாராகிலும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் அவர்கள் தேவனுடைய கரத்தினுடைய தண்டனைக்கும் கோபத்துக்கும் ஆளாக இருப்பார்கள். ஆனால் அதை மறந்துடாமல் உங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி வைங்க. ஏனால் அவைகள் அவர்களுக்கு அவனுக்கு என்ன உண்டாகும்? எச்சரிக்கை உண்டாகும். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்க போகும் பிள்ளைகளாகிய பின்ததி சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவைகளை எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செய்கைகளை மறவாமல் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி. அப்போ நம்பிக்கை வைத்து மறவாமல் கை கொள்ளுது. இதுதான் அப்ளைங் த டோக்கன் டெய்லி. தேவனுடைய உடன்படிக்கையின் ஆண்டவரை வசனத்தை சொல்லும்போது, வார்த்தையை குறித்து சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களே, நீ என் உடன்படிக்கையின் வார்த்தைங்கிறார். இட் இஸ் a word of covenant. கவனன்ட்டுங்கிறது என்னது? ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டுக்கிற அக்ரிமெண்ட்டு. நீ இப்படி செஞ்சால் நான் அதை உனக்கு செய்வேன். அப்போது அதன்படி தேவன் பழைய உடன்படிக்கையிலே தேவன் அந்த அளவு பாதுகாப்பை கொடுத்தார்னா, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் உண்டாகிற அந்த புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் எவ்வளோ பெரிய பாதுகாப்பை நமக்கு வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம இதை விட பாக்கியசாலிகள். அப்போ தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அப்போது தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததி ஆகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடி அவர்களை கட்டளையிட்டார். ஆயுதம் அணிந்த வில்வீரர் ஆகிய எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளில் என்ன செய்தார்கள்? முதுகு காட்டினார்கள். இதில் ரெண்டு கோத்திரம் தான். அந்த காலேபும் யோசுவாவும் பார்த்தீங்கன்னா, இதில் காலேபும் யோசுவாவும் சேர்ந்த கோத்திரம் பார்த்தீங்கன்னா, ஒன்று யூதா கோத்திரம், ஒருத்தன் எப்ராயிம் கோத்திரம். மிச்ச கோத்திரங்களுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷனாக கர்த்தர் 10 பேர் அனுப்புகிறார். அது எல்லாமே பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டே இருக்கு. ஐயோ அந்த தேசம் பொல்லாத தேசம், அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நம்ம கொன்றுவாங்க, நம்ம அங்கே போனோன்னு செத்து போவோம், அப்படி இப்படின்னு இந்த ஜனங்களுக்குள்ள பீதியை கிளப்பி விடுறாங்க. அந்த வசனத்தை நீங்கள் படித்த போது ஜனங்கள் ராம் முழுவதும் அழுதார்களாம். ஏங்க, லட்சம் ஜனம் ராத்திரி ஃபுல்லாக விடிய விடிய ஒப்பாரி வச்சுவீங்க அழுதாங்கன்னா, அந்த ஒத்த பாஸ்டவன் என்ன தான் செய்வான்? மோசே பாவம். இங்கே 100 பேரை வச்சு நடத்துறதுக்குள்ளே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அவன் பாவம் அந்த லட்சம் ஆட்களுக்கிட்ட இவங்க பொய்யை பரப்பி விட்டுட்டு ராத்திரி பூரா விடிய விடிய அழுதுட்டு இருக்காங்க. எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மோசேக்கு பார்த்தாரு, ஆண்டவருடைய கோபம் பயங்கரமாக வந்தவன 10 பேர் காலி பண்ணிட்டார். வாதைகளால் அவர்கள் 10 பேர் செத்து போனார்கள். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்தது நாம் பிரவேசிக்க போகிற கானானை குறித்த நற்செய்தியை பரப்பும்படி. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் துர்ச்செய்தியை பரப்புகிற எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவனுடைய கருத்தில் விழாதபடி அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீ உன்னுடைய சுயநலத்துக்காய், உன்னுடைய பணத்துக்காய், புகழுக்காய், உன்னுடைய சரீர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காய், நீ சேர்ந்த ஸ்தாபனத்தையும் சபையையும் ஆட்களையும் திருப்திப்படுத்துவதற்காய் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் நீ மாற்றி துர்ச்செய்தியை பரப்பி கொண்டிருப்பாயானால் தேவனுடைய கரம் ஒரு நாள் உன் மேலே விழும். அதற்கு முன்பதாக நீ மனம் திரும்பு, கர்த்தருடைய வார்த்தை உள்ளபடி நீ பிரசங்கி. ஆனால் எப்ராயிம் யூதா கோத்திரத்தை சேர்ந்த காலேபும் யோசுவாவும் அவர்கள் துர்ச்செய்தி அல்ல, எதை பரப்பினார்கள்?
ஒரே வார்த்தையில் முடிச்ச, கர்த்தர் தந்த தேசம் நல்ல தேசம். எவிடன்ஸோட வரான். ஒரு கொம்பில் ஏதோ தூக்கிட்டு வரான். நம்ம ஊரில் திராட்சை பழம் வாங்க பழக்கடைக்கு போனால் அவன் கையில் எல்லாம் பிடிச்சி போடுறான். அவன் திராட்சை கொலை எதில் தூக்கிட்டு வந்தான் ஐயா? கொப்பில் மாட்டி தூக்கிட்டு வந்தான். அப்போ எவ்வளோ ஒரு ரிச்னஸ் இருந்திருக்கும் பாருங்க. அப்போ ஆண்டவர் அந்த ரிச்னஸை காட்டுறார். அந்த தேசம் அவ்வளோ அருமையான தேசம். ஆனால் இவர்களும் போகாமல் ஜனங்களை இடற பண்ணினார்கள். அதை தான் ரீகால் பண்ணுறாரு. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி செய்ய சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவருடைய பிதாக்களுக்கு முன்பதாக எகிப்து தேசத்தின் சேவான் வெளிகளிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்தார், கடக்க பண்ணினார், ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் வெளிச்சத்திலும் அவர்களை வழிநடத்தினார். வனாந்திரத்திலே கண்மலையை பிளந்தார், ஆழங்களின் தண்ணீரை அவருக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையின் நீரோட்டங்களை புறப்பட பண்ணினார், தண்ணீரை நதியை போல ஓடும்படி புறப்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவரை என்ன மூட்டினார்கள்? கோபம் மூட்டினார்கள். தங்கள் இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தேவனுக்கு விரோதமாக பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலை அடித்ததனால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புறப்பட்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை என்ன செய்யாமலும் போனதுனாலே, நம்பாமலும் போனது. யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எறிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. அவர் உயரத்திலிருந்து மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தில் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் என்ன செய்தான்? சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினாலே தென்றலை வீச செய்து மாம்சத்தை தூளத்தினையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்மணத்தினையாக வருஷிக்க பண்ணி அவைகளை அவர் பாளையத்தின் நடுவிலும் அவர் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து என்ன அடைந்தார்கள்? திருப்தி அடைந்தார். அவர் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சை என்ன செய்யவில்லை? வெறுக்கவில்லை. அவர்கள் போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போது தேவனுடைய கோபம் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷமானவர்களை வழிய பண்ணிட்டு எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை நம்பாமலும் பின்னும் பாவம் செய்தார்கள். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயத்தினாலும், இதை தான் மோசே புலம்புறான் 90வது சங்கீதத்தில், எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கதையை போல ஒழித்து விட்டோம். மனுஷனுடைய ஆயுசு 70 வருஷம். அதில் மோசையை குறித்து ஆண்டவர் மோசையை கேட்குறான், ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுங்க, அந்த பற்றி மாத்திரம் பேசாதுங்கிறார். கானானுக்குள்ளே போகிறத பற்றி மாத்திரம் என்ன செய்யாத. எவ்வளோ பெரிய வேதனையான காரியம் பாருங்கள். அந்த கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக இந்த ஜனத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஜனங்களுக்காக பேசி மன்றாடி எவ்வளோ பிரச்சனை. சொந்த சகோதரன் ஒரு நாள் மீறியாமல் ஆரோனே எகிரிட்டாங்க. அவன் எத்தியோப்பியா ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான்றதுனால. ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் மோசையோடு கூட இருந்து அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கான பலத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனாலும் கடைசியில் கானானை பார்க்குறான். மனசு எப்படி அடிச்சிருக்கும். இந்த கானானில் இந்த ஜனத்தை கொண்டு வரதுக்காக தானே இவ்வளோ பாடுபட்டேன். ஆனால் இப்போ இவங்கெல்லாம் உள்ளே போக போகிறாங்க, இப்போ என்னால் முடியாமல் போச்சே, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் பாருங்கள். அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்று உன்னதமானவர் தேவன் தங்கள் மீட்பர் என்று நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் போய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிறைப்பெறவில்லை. இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. காலேபை யோசேபை குறித்து யோசுவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் வேறே ஆவியுள்ளவர்களாக இருந்தார்கள், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடியினாலே. இப்போ இஸ்ரவேலனுக்குள்ள வாதம் வந்தப்போ உத்தமம் இல்லாதவன் மேலே தான் வந்துச்சு, உத்தமமாக இருக்கிறவனை தொடவே இல்லை. காரணம், உத்தமமாக இருந்தவன் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கையின் வார்த்தையை தன் வாழ்க்கையில் அவன் அப்ளை பண்ணினான். அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை கனப்படுத்த தேவனுடைய பாதுகாப்பின் அடையாளம் அவன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. நோய்கள் வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வலது பக்கத்தில் உன் பக்கத்தில் 1000 தூரத்தில் 1000 இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் 1000 இல்லை, உன் பக்கத்தில் 1000.
உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போ உன்னதமானவருடைய மறைவு. அதனால் பாஸ்டர் எங்கள் வீட்டில் கொரோனா வராமல் இருக்க எங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்து ஜெபம் பண்ணி எங்கள் வீட்டு வாசலெல்லாம் தெளிக்க போகிறேன். இந்த வேலை இந்த ஜிம்மா வேலை செஞ்சாங்கன்னா ஒரு வேளை ஆரம்ப நிலையில் இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிறவனுக்கு வேணால் பலப்படும். ஆனால் அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேலை பண்ணுற எல்லா ஆளுகளும் மாட்டிக்கிடுவாங்க. அது உண்மையாகவே ஆண்டவருடைய உடன்படிக்கை இரத்தத்தை அடையாளம் விடுதல் அப்படிங்கிறது கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய ஜீவியத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது வேத வசனத்தில் வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. 32வது அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம் 15வது வசனத்திலிருந்து படிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். உபாகமம் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நிலந்துண்ணின போது தான் உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவனுக்கு என்ன உண்டாக்கினார்கள்? அவருக்கு எரிச்சல் மூட்டினார்கள். அருவருப்பானவைகளால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பயப்படவில்லை. தாங்கள் அறியாதவைகளையும் தாங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்களுமான பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை நீ என்ன செய்தாய்? மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனவடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். அப்போ இந்த காலத்தில் தேவன் உத்தமமானவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதை தான் சொல்றார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அப்போ இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம ஆசாரியர்களாய் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். நம்முடைய ஆசாரியத்துவ பணியிலே கிறிஸ்துவை ஆராதிக்கிற அந்த ஆசாரியத்துவ சேவிக்கிறதிலே இன்றைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. வேதவசனம் இன்னும் சொல்லுது, தேவன் அல்லாதவைகளால் எனக்கு எரிச்சல் மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது. அது தாழ்ந்த நகரம் மட்டும் எரியும். அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேகப்பண்ணும். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன். என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினாலே வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறுகிற பாம்புகளுடைய விஷத்தையும் அவர்களுக்குள்ளே என்ன செய்வேன்? அனுப்புவேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் உண்மை இல்லாத பிள்ளைகள்ங்கிறார் ஒரு இடத்துல. ஒரு இடத்துல சொல்கிறார், அவர்களின் உடன்படிக்கையில் எப்படி இருக்குல்ல. ஆமாம். அப்போது இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் தூய்மையாய் வாழும்படி தன்னை ஒப்பு கொடுக்காத மக்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 26வது வசனம் வேத வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களானால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்கிற பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினிமே இருக்கும். மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 வாக்கினாலே சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தங்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அப்போ நிலைக்கால்களில் பூசப்பட்ட இரத்தம் என்ன இரத்தையா? பரிசுத்தமுள்ள இரத்தம். அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் வல்லமையும் ஜீவனும் இன்றைக்கு வார்த்தையில் இருக்கிறது. இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் மாத்திரமல்ல, இது பரிசுத்தமுள்ள வார்த்தைகள். இது அப்போ தேவனுடைய வசனத்தை மீறும் போதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா, தேவனுடைய ரத்தத்தை என்ன நினைக்கிறோமா? எதை காலில் போட்டு மிதிப்போங்க? பொதுவாகவே நான் கேட்குறேன், எதை காலில் போட்டு மிதிப்போம்? அசுத்தத்தை தான் காலில் போட்டு மிதிப்போம். ஒவ்வொரு வீட்டு வாசல்களில் கால் மிதியடி அப்படின்னு ஒரு துணி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு? நம்ம காலில் உள்ள அசுத்தத்தை நம்ம தொடச்சிட்டு வர்றதுக்கு தான்.
அப்போ நம்ம காலுக்கு கீழே எதை போடுவோன்னா, அசுத்தமானதை, ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாததை, தேவையற்றதை காலுக்கு கீழே போட்டு மிதிப்போம். ஆனால் தேவனுடைய ரத்தம் விலையேற பெற்றது. அப்போது எவனெல்லாம் தேவனுடைய வசனத்தை மீறி நடக்கிறானோ, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் வாழ்கிறானோ, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறானோ, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஊழியம் செய்கிறானோ, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை போதிக்கிறானோ, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படி ஜனங்களை ஏவுகிறானோ, எவனெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்படி தன் ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறானோ, அத்தனை பேரும் தேவனுடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான். அப்போ இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வீட்டின் நிலைக்கால்களிலே இரத்தத்தின் அடையாளம் இருக்கும் வரை வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகிறதில்லை. ஆகவே மாஸ்க் போட்டுக்கலாமா? தாராளமாக போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது, போடுங்க, பாதுகாப்பாக இருங்க. சானிடைஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ கையை கழுவுறீங்களா? நல்லா கழுவிக்கோங்க. இல்லை நான் வெளியவே போக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? வெளியே போக மாட்டேன்னு கூட இருங்க. வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன் என்று அடம்பிடிச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்த எத்தனையோ பேர் அந்த கிருமி தாக்கி செத்து போயிட்டாங்க. பிரபல்யமானவர்கள், புகழ் பெற்றவர்கள், பெரும் செல்வந்தர்கள், பல கோடிகளுக்கு அதிபர்கள். கொரோனா டைமில் யார் வெளியே வந்தா? யாருமே வரல. அவங்கவுங்களுக்குரிய வீட்டுக்குள்ளே ப்ரைவசிக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக செக்யூரிட்டி எல்லாம் வச்சு யாரும் உள்ளே வந்துடாத அளவுக்குலாம் பாதுகாப்பாக இருந்தாங்க. ஏன் கொரோனா வரலையா அவங்களுக்கு? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மாஸ்க் போட போகிறீங்களா? சானிடைஸ் பண்ண போகிறீங்களா? உங்களுடைய அடிப்படை சுகாதாரத்துக்கான சில விஷயங்களை கடைபிடிக்கிறது தவறு இல்லை, செய்யுங்க. ஆனால் அதுதான் உனக்கு பாதுகாப்புன்னு நினச்சிங்கன்னா தப்பு பண்ணுறீங்க. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. கடந்த 2020 வருஷத்தில் அந்த கொரோனாவினுடைய தாக்கம் கொடூரமாக இருந்த சூழ்நிலையில் தான் நானும் சகோதரியும் என்னுடைய உறவினர்களுடைய வியாதிப்பட்ட நேரம் சூழ்நிலைகள் நிமித்தம் அடிக்கடி நாங்கள் வெளியே பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. நிறைய இடங்களுக்கு போனோம். அடுத்து மகளுடைய திருமண காரியங்கள் மற்ற இவை எல்லாவற்றிலையும் அதிகமாக அலைய வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் ஜீவனுடைய பார்வையில் அருமையாக இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தோம். இதுவரை கர்த்தர் தமது கிருபையினால் எங்களை பாதுகாத்துக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரில் ஜாஸ்தி வெளியில் அலைஞ்சது நாங்கள் 2 பேர் தான். ஆனால் கர்த்தர் எங்களை கிருபையாய் காத்துக்கொண்டார், இதுவரை காத்துக்கொண்டார். அந்த கிருபை கடைசி வரை எனக்கு கிடைக்க என் வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் வார்த்தையின் அடையாளம் இருக்க வேண்டும் என்பதை நான் நம்புகிறேன். அதன்படி வாழ வேண்டும் என்று இந்த ராத்திரி வேளையில் என்னையும் நான் கர்த்தருடைய கரத்தில் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் தமது வருகைக்கான அடையாளத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பி டு எஸ்கேப் ஆல் தீஸ் திங்ஸ் இருக்கிறார். பூகம்பம் வரும், கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும். ஆனால் இதில் நீங்கள் தப்பிப்பீங்க. யார் தப்பிப்பா? அவருடைய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அவரால் மீட்கப்பட்ட ஜனம், அவரால் முத்திரிக்கப்பட்ட ஜனம். அப்போ வெறும் அபிஷேகத்தை பற்றி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையினால் நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்பட்டிருக்கணும்? பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கணும். அவருக்கு சொந்தமானவர்கள். அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அபிஷேகம் வந்துட்டாலே முத்திரிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எல்லாரும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறவங்கன்னா, அப்போது பரிசுத்த ஆவியை பெற்ற 50 பேர் எங்கே வரணும்? பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவர் ஒரு நாள் ஒரு கூட்டம் ஜனத்தை பார்த்து சொல்ல போகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். உம்முடைய நாமத்தினால எதை துரத்தினோம்? பிசாசுகளை துரத்தினோம். உம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்தோம். உம்முடைய நாமத்தினாலே என்ன உரைத்தோம்? அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் பேயும் ஓட்ட முடியாது, வியாதிகளை சுகமாக்க முடியாது, அற்புத அடையாளங்களை செய்ய முடியாது, தீர்க்க தரிசனம்
உரைக்க முடியாது. அப்போ தேவனுடைய பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இவ்வளவு அற்புதங்களை செய்தவர்களை அக்கிரமக்காரர் என்று ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, அவர்கள் அபிஷேகப்பட்டவர்களாக இருந்தும் தேவனுடைய ஆவியினால் முத்திரிக்கப்படாதவர்களாக இருந்தார்கள். அப்போ யார் ஆண்டவர் முத்திரிப்பார்? தமக்கு சொந்தமானவர்களை, ஹிஸ் ஓன். அப்போ யார் அவருக்கு சொந்தமானவர்கள்? என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ இயேசுவினுடைய ராஜ்யத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம் ஒரு இருக்குது. அதை தான் வேதத்தில் வாசிக்கிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். எபிரேயர் 6 வாசிக்கிறோம், தன்னிடத்தில் பெய்கிறவனுடைய மழையின் தண்ணீரை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலம் கர்த்தரால் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் இதே பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கிட்டு அற்புதம் செய்து அடையாளம் செய்து பேயில துரத்துது எல்லாம் பண்ணுது, தானே தேவ சித்தத்தை செய்ய மாட்டேங்குது. இது எப்படிப்பட்ட நிலம்? இது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கிற நிலம். ஐயோ, மை மினிஸ்ட்ரி இஸ் வெரி பிளஸட் மினிஸ்ட்ரி பிரதர். எப்படியா பிளஸட் மினிஸ்ட்ரி? எங்கள் கோயிலில் 4000 பேர் இருந்தால் பிளஸட் மினிஸ்ட்ரியா? யார் சொன்னது? யார் சொன்னது? தேவனுக்கேற்ற கனி உன் ஜீவியத்திலும் உன் ஊழியத்தில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்குது அல்லவா? அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற பலன். அதுதான் மெய்யான அடையாளம். பரிசுத்தாவி பெற்றது. நீங்கள் இன்னும் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம்னா கீச்சு மூச்சுன்னு ஏதாவது அந்நிய பாஷையில் கிடையவே கிடையாது. பரிசுத்தாவியின் அருள் மாறி ஊற்றப்படும் போது ஒருத்தர் அந்நிய பாஷையில் பேசலாம். நான் பலவிதமான அனுபவங்களை உடையவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்நிய பாஷை பேசுகிறவர்களை பார்த்துருக்கிறேன், தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களை பார்த்துருக்கிறேன், வாய் விட்டு சிரிக்கிறவர்களை பார்த்துருக்கிறேன், மயங்கி கீழே விழுந்தவங்களை பார்த்துருக்கிறேன், பரிசுத்தாவிலே நடனம் ஆடுகிறவர்களை பார்த்துருக்கிறேன், பரிசுத்தாவினாலே பாடுகிறவர்களை பார்த்துருக்கிறேன். எவ்ரிபடி கெட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவருடைய கனிகளினால் தான் நீங்கள் அவர்களை என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். அப்போ தேவனால் அறியப்படுகிறவர்கள் யாராக தான் இருக்க முடியும்? கனி கொடுக்கிறவர்கள் மாத்திரம்தான். இஃப் யூ பேர் த ஃப்ரூட் யூ ஆர் சீல்ட். அதனால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருச்சு பிரதர், பேய் ஓடுது பிரதர், பிசாசு ஓடுது பிரதர், ஒரே ப்ராஃபஸி எல்லாம் அப்படியே பட்டையை கலப்புது பிரதர். நல்லது, அது தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுதா, என் குடும்பத்தில் நிறைவேறுதா, என் ஊழியத்தில் நிறைவேறுதா, தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தையின் அடையாளம் என் வாழ்க்கையின் ஊழியத்தின் எல்லா அம்சங்களிலும் அப்ளை பண்ணப்பட்டிருக்கிறதா? am I sealed by the Holy Ghost? அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? மீட்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வரும்போது யார் எந்திரிப்பா? செத்தவங்க எல்லாரும் எந்திரிப்பாங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எந்திரிப்பாங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்களா யாரு? தே ஆர் ஆல் தி பீப்புள் சீல்டு பை த ஹோலி கோஸ்ட். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய உபதேசத்தின் காரியங்களுக்கு முழுமையாய் தங்களை ஒப்பு கொடுத்த ஜெனுவைன் குரூப் இவங்க. அதில் நீ அங்கமா இருக்கணும். அப்போ கடந்த 2000 வருஷ காலங்களிலே வித்தியாசப்பட்ட காலங்களை கடந்து வந்தோம், வித்தியாசப்பட்ட வெளிச்சங்கள் இருந்தது. பவுலினுடைய வாழ்க்கையில் 2 அனுபவம் இருந்தது. அவர் ரொம்ப அழகாக பேசுகிறார். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி நீங்கள் படிச்சீங்கன்னா 2 பார்ட் அவர் பேசுகிறாரு. நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன் என்று தன்னுடைய யூத மார்க்கத்தினுடைய பெருமையில எல்லாம் பேசிட்டு வந்துட்டு அதை முடிச்ச உடனே அடுத்து ஒரு இடத்துல வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் மற்ற எல்லாரை விட அதிகமாக பிரயாசப்பட்டவன், காவலில் இருந்தவன், இத்தனை தரம் அடிப்பட்டவன், குளிரில் இருந்தவன், நிர்வாணத்தில் இருந்தவன், 2 டைப்பையும் பேசுகிறாரு. இதை சொன்ன அதே பவுல் தான் சொல்கிறாரு, நான் பண்ணலப்பா, எனக்குள்ள இருக்கிற தேவ குருபை தான் எல்லாத்தையும் என்ன சொன்னிச்சு, செஞ்சிச்சிங்கிறாரு. ஆனால் இதை சொன்ன பவுல் மேன்மை பாராட்டுகிறதுக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதில் அவர் சொல்கிறாரு, நான் கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்துருந்தவன்றார். ஆனால் கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்த ஒரு விஷயமும் பவுலுக்கு உதவி செய்யலை. அரபு வனாந்திரத்திலே கர்த்தர் அவனை மேலான இடங்களுக்கு கொண்டு போய் தமது வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்தார் அல்லவா. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களுக்கு நாங்கள் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டோம். பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டா மெடிக்கல் காலேஜில் 5 வருஷம் படித்தவங்க டாக்டரு, இன்ஜினியரிங் காலேஜில் 5 வருஷம் படித்தவங்க இன்ஜினியரு. நீங்கள் பைபிள் ஸ்கூலில் படிச்சுட்டா பாஸ்டரா? யார் சொன்னது? அழைப்பு இருக்குதா? தேவனோட ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்குதா? வார்த்தையின் வெளிப்பாடு உனக்கு இருக்குதா?
Without the revelation of the scripture, you cannot live a Christian life. தேவனுடைய வார்த்தையின் தெளிவான வெளிச்சம் நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அதுக்கு பெரிய இதெல்லாம் வேணாம். எந்த பைபிள் காலேஜில் போய் சர்டிஃபிகேட்டாக வாங்கி செவுறு பூரா மாட்டினாலும் ஒரு வெளிப்பாடும் வராது. ஏன்னா காலேஜை நடத்துகிறவங்களுக்கே ஒன்றும் தெரியாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன அதே வேதம் சொல்லுது, அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே என்ன செய்வார்? நடத்துவார். அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து சொல்கிறாரு, யூ வில் பி மை விட்னஸ்ங்கிறார். ஏன்னா நீங்கள் என் கூட இருந்ததுனால. 11 வருஷம் நீங்கள் என் கூட இருந்தீங்க. இப்போ 11 சீஷர்கள், 12 சீஷர்களாக இருந்தீங்க. அதில் ஒருத்தன் ஒரு மாதிரியே போயிடுறான். மிச்சம் 11 பேர் நீங்கள் எங்களோட இருந்தீங்க. யூ வில் பி மை விட்னஸ்ன்னாரு. அப்போது அந்த 11 பேரும் விட்னஸாக இருந்ததுனால தான் யோவான் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகிறோம், நாங்கள் கண்களால் கண்டதும் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளாலே தொட்டதும். ட்ரூ விட்னஸ். லூக்கா தன்னுடைய அந்த முகவரையில் எழுதும்போது அழகாக எழுதுகிறார். அது முதல் 2 வசனத்தில், நாங்கள் கண்ணார கண்டு கேள்விப்பட்டு விசாரித்ததை உங்களுக்கு சொல்கிறோம். ஆண்டவரை பற்றிய காரியங்களை நிறைய பேர் அந்த காலத்தில் எழுத ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய காஸ்பலும் பைபிளில் வரல. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் மாத்திரம்தான் இடம் பெற்றிருக்குது. ஏன்னா இந்த 4 பேரும் இயேசுவோடு கூட என்னவா இருந்தவங்க? சீஷர்களாக இருந்தவங்க. அப்படி இருந்தவங்களே சில காரியங்களை கிளாரிஃபிகேஷன் வேணும்போது லூக்கா என்ன சொல்கிறாரு? நாங்கள் கேட்டு எல்லாவற்றையும் என்ன செய்தோம்? விசாரித்து அதை எழுதுகிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறத எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்போது இன்றைக்கு அபிஷேகத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் தேவனால் அறியப்பட்டவர்களாக இருக்கணும். நான் இந்த ஆளை நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்போ தேவனால் அறியப்பட்டவன் என்பதற்கு அடையாளம் உங்கள் மூலமாய் கர்த்தர் நடப்பிக்கிற கிரியைகள் அல்ல, நீங்கள் ஆண்டவருக்காய் என்ன செய்கிறீர்கள் என்பதில் தான் இருக்குது. அப்போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எப்படி அறிந்திருக்கிறேன்? நான் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அப்போ தேவனால் அறியப்பட்ட கூட்டமும் இருக்குது, தேவனால் அறியப்படாத கூட்டமும் இருக்குது. அப்போ அறியப்பட்டவர்கள் எல்லாரும் யார்? தேவனுடைய உடன்படிக்கைக்குள் இருக்கிறவர்கள், உடன்படிக்கை இரத்தத்தின் கோட்டைக்குள் இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய உடன்படிக்கையின் வசனத்துக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள், தங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலேயும் ஊழியத்திலேயும். காரணம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, ஆவிக்குரிய சூழ்நிலை அப்படி இருக்குது. தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் என்ன செய்கிறாங்க? திரளாய் சேர்த்து கொள்கிறார்கள். அவர்கள் எதை கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல், they are not ready to apply the token in their life. தங்க எந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் ஜனங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க, எதை கொடுத்தா ஜனங்களுக்கு அது கிளர்ச்சியை உண்டாக்கும், எது மாதிரி பிரசங்கம் பண்ணால் நிறைய பேர் வருவாங்க, எந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் நமக்கு நிறைய காணிக்கை கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் இன்றைக்கி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், உங்கள் ஒருத்தம் பைசாவே நான் இச்சிக்கலடாப்பா, உனக்காக சில இடங்களில் சொல்கிறார், உங்களுக்காக என் கையை என்ன செய்தது? வேலை செய்தது. கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு நான் உபயோகம் உள்ளவனாக இருக்கும்படி நான் மற்ற சபைகளை கொள்ளையிட்டேன், உங்ககிட்ட நான் ஒரு பைசா கூட வாங்கலைங்கிறாரு. இதுதான் தியாகமுள்ள ஒரு ஊழியம். அப்போ இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு? தம்ம முன்னால் உட்காந்துருக்கிற ஆடுகள் எல்லாம் தங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற, காசு பணம் பார்க்கறதுக்கான ஒரு மக்களாக வச்சுருக்க. தவறு இல்லை, வேதவசனம் அழகாக சொல்லுகுது. ஒருத்தன் ஆட்டை வளர்த்துட்டு ஆட்டிலேருந்து என்ன குடிக்காமல் இருப்பானா? பாலை குடிக்காமல் இருப்பானா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷகனுக்கு எதனால தான் உண்டாகணும்? சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாகணும் என்று தேவன் கட்டளை இட்டிருக்கிறார். சில ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப பெருமை. நான்லாம் ஊழியத்துலேருந்து ஒரு பைசா எனக்குன்னு எடுக்கிறது இல்லை பிரதர். அப்போ நீ என்ன பண்ணுற? எப்படி சோறு திங்கிற? ஆண்டவர் எனக்கு உலக பிரகாரமான ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். சரி, வேலையை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை அதோடு நிறுத்திக்கோங்க. நாங்கள் ஊழியத்துலேருந்து ஒரு பைசா எடுக்கிறது இல்லைன்ற வார்த்தையை மாத்திரம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எடுக்காமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வர்றதுனால எடுக்காமல் இருக்கிறீங்க, வரலன்னா என்ன பண்ணுவீங்க? சிலர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அறிவுஜீவிகளுக்கு ஊழியமே வரும். நல்ல ஆண்டவருக்காக ஓடுற காலத்தில் ஆண்டவர் எப்பயோ சொல்லியிருப்பார், வேலையை விட்டு வாப்பான், அப்போல்லாம் போக மாட்டாங்க.
நல்லா 25,000 30,000 பென்ஷனுக்கு எலிஜிபிலிட்டி வந்தவனா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். ரிசைன்மெண்ட் வந்தியா, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்தியா? நான் யாரையும் கொச்சப்படுத்த விரும்பலை. ஆனால் நாங்கள் காணிக்கப்பட்டியிலிருந்து ஒரு பைசா எடுக்கிறது இல்லைன்னு பெருமையாக பெத்தமாலாம் பேசாதீங்க தயவுசெய்து. அப்படி தான் உங்கள் வயிற்றை கழுவணும்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் அதுக்காக கோயிலில் வர எல்லா காணிக்கையும் தூக்கி நீங்களே போட்டுக்கணும்னு சொல்லலை. ஐயோயோ, அந்த காணிக்கையும் தசமமாக வந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் எங்கே போகுதுன்னே தெரியாது. மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து தான் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவோம். உங்கள் காணிக்கைகளை தசம பாகங்கள் கொண்டு வந்து எங்கே கொடுக்க சொன்னார்? எங்கே கொண்டு வந்து கொடுக்க சொன்னார்? பண்டக சாலையில். ஆண்டவருடைய பொக்கிஷ சாலையாகிய பண்டக சாலையில் வச்சு அதில் உங்களுக்குன்னு ஒரு பங்கை எடுத்துகிட்டு மிச்ச காசை கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் நடத்தினது. அதுதான் தேவன் ஏற்படுத்தின ஒழுங்கு. மொத்தத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு நீங்களே எடுத்துக்கிட்டு போனால் அது என்ன கதை? அது ராத்திரி வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ளை த டோக்கன். ஆண்டவர் சொல்றார், அந்த அடையாளத்தை நான் காணும்போது. இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் குடும்பமாக, நீங்கள் தனிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியக்காரங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், கை கோர்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். வசனத்துக்கு விரோதமான காரியங்கள், உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான எதிர்மறையான விஷயங்கள், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், ஊழியம், சபை எல்லாவற்றை நீக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்பயே எதை அப்ளை பண்ணிட்டீங்க தெரியுமா? ஆண்டவருடைய ரத்தத்தை அப்ளை பண்ணிட்டீங்க. நீங்கள் அடையாளத்தை வாசலில் போட்டுட்டு நீங்கள் பஸ்கா ஆட்டின் ரத்தத்தை, மாம்சத்தை புசிக்காமலும், கசப்பான கீரையோடு அதை புசிக்காமலும், காலில் பாதரட்சியை தொடுத்து கொள்ளாமலும், கைகளில் தடிகளை எடுத்துக்கொள்ளாமலும் இருந்துக்கிட்டு, இஃப் யூ லீவ் அன் என்டர்டெய்னிங் லைஃப், யூ ஆர் டூயிங் அப்சல்யூட்லி மிஸ்டேக். தேவனுடைய பாதுகாப்பின் வளையம் உங்களை விட்டு எடுக்கப்படும். அப்ளை த வேர்ட். ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்துக்கு எவெல்லாம் நடுங்குகிறானோ அவனை நோக்கி பார்ப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட அவன் எவ்வளோ பெற்ற பாடி பரதேசி ஏழையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் மேலே ஒருத்தன் கை வச்சான், அவன் செத்தான், அவன் எவனாக இருந்தாலும் சரி, தலையை கிள்ளிடுவார் ஆண்டவர். சில பேருக்கு என்னென்னா, அவங்ககிட்ட என்ன இருக்குது, காசு இருக்குதா, பணம் இருக்குதா, பரதேசிங்க மாதிரி இருக்குது, அடிச்சு தூக்கிடுற மாதிரி. தூக்கிட்டு பாரு, நீ பண்ணி பாரு, நீ அவன் வீட்டு வாசலை போய் தொட்டு பாரு, நெருங்கி பாரு. கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒருத்தனை நீ தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் உண்மையாக நடக்கிற ஒரு மனுஷனை நீ நெருங்கி கை வைக்க நினைச்சா கையை காலம் முடிச்சு போடுவார் ஆண்டவர். அவனுக்கு ஒரு வேளை படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு ஒரு வேளை உனக்கிட்ட இருக்கிற செல்வாக்கோ வசதியோ பணம் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி உன் மூச்சு அடங்குச்சுன்னா நாளைக்கு தான் உனக்கு பெட்டி தான் உனக்கு. வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. சிலருடைய வாழ்க்கையிலலாம் கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் கொடுத்துட்டா மற்றவங்களை அப்படியே ஒரு நேரம் அற்பமாக பார்க்கறது, துச்சமாக நினைக்கிறது. நம்ம எந்த விதத்தில் பாவம் செய்யக்கூடாது. பாவம் என்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்குதோ அன்னைய வரைக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மளோடு இருக்குது. எது பாவம்? அநீதி எல்லாம் பாவம். இல்லை பிரதர், நாங்கள் சிகரெட்டு பிடிக்கிறது இல்லை, சினிமா பார்க்கறது இல்லை, சீரியல் பார்க்கறது இல்லை, சாராயம் குடிக்கிறது இல்லை, இதெல்லாம் செய்யாமல் தான் நீ பாவம் இல்லாமல் இருக்கிறியா? தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக உங்கள் கிரியைகள் இருக்கிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் அடையாளம் உங்கள் வாழ்க்கை விட்டு நீக்கப்படும். அது போச்சுன்னா எது உள்ளே வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்கள் ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருப்பதாக. உங்கள் பிள்ளைகளுடைய ஜீவன் உங்கள் பார்வையில் அருமையாக இருப்பதாக. உங்கள் பெற்றோருடைய ஜீவன் உங்கள் பார்வையில் அருமையாக இருப்பதாக. வேக்சின் போட்டவனும் செத்து போகிறான், வேக்சின் போடாதவனும் செத்து போகிறான். இன்றைக்கி மருத்துவ உலகமே குழம்புது. எல்லாரும் தேர் ட்ரைங் தேர் பெஸ்ட், எப்படியாவது ஜனங்களை காப்பாற்றணும்.
நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஒரு முயற்சியும் பலன் கொடுக்க மாட்டேங்குதே. ஆனால் ஒரு மெய்யான ஒரு பலன் வார்த்தையில் இருக்குது. அப்ளை த டோக்கன், அப்ளை த டோக்கன். உங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலும். சும்மா செவர் பூரா வசன அட்டையாக வாங்கி மாட்டுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இந்த வீடு பூரா வசன அட்டை மாட்டுறது இந்தியாவில் ஒரு இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன். வெளிநாட்டில் நான் எங்கெங்கேயோ போயிருக்கேன், யார் யார் வீட்டுக்கோ போயிருக்கேன். ஒருத்தர் அந்த மாதிரி வசன அட்டை அதெல்லாம் கிடையாது. வெளிநாடுகளில் நான் அதிகமாக பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, எங்கேயுமே வசன அட்டை இருக்காது, ஆனால் வசனம் வாழ்க்கையில் இருக்கும். பயப்படுவான் அவன், திமிர்வாட்டமாக இருக்கிறானா கோயிலுக்கே வரமாட்டான், கோயிலுக்கு வந்துட்டானா ஒழுங்காக இருப்பான். எங்கேயுமே வீட்டுக்கு வீடு செவுத்துக்கு செவுத்து கிளாக் இருக்காது, ஆனால் டைம் கீப்பப் பண்ணுவான். கையிலேயே வாட்ச் கட்ட மாட்டான் ரொம்ப. இப்போ மேலே நாடுகளில் வாட்ச் கட்டுற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிட்டே இருக்குது. நம்ம ஆளுங்க அப்படி இல்லை, ரகரகமாக வாட்ச் டைம் கீப்பப் பண்ண மாட்டான். சரி, ஒரு ஊரா வசனத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. பரிசுத்தம் இல்லை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. அப்போ எதில் பாதுகாப்புக்கு உடைய விஷயமாக இருக்கிற அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை அப்ளை பண்ணுகிற காரியத்தை செய்யறதை விட்டுட்டு 24 மணி நேரம் உபவாசம், 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், இதெல்லாம் யாரை கட்டி வைங்க. முதல்ல நீ பண்ணுறது தப்பு இல்லை, உன் ஜெபம் நல்லது தான். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைக்குள்ள உன் வாழ்க்கையும் ஜீவியமும் ஊழியமும் வராமல் நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் தெளிவாக எழுதி, நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணினால் நான் என்ன பண்ணேன், கேளேன். உன் பலிகளும் காணிக்க எனக்கு எண்ணத்திற்கு சீனு தூக்கி அடிக்கிறார் ஆண்டவர். அப்ளை த டோக்கன். இஸ்ரவேலர் ஒவ்வொருவருடைய ஜீவியமும் எகிப்திலே காக்கப்பட்டது. அதுக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? மோசே சொன்ன போது யாரும் ஏற்று நிற்கல. ஆட்டுக்குட்டி எடுங்க, அடிங்க, பூசிங்க, ரத்தத்தை பூசுங்கன்ன உடனே யாராவது அது என்ன ஆட்டை அடிக்கிறது, நான் மாட்டை அடிப்பேன்னு எவனாவது பண்ணானா? இல்லை நான் கண்ணுக்குட்டி அடிப்பேன்னு சொன்னானா? இல்லை கோழி அடிப்பேன்னு சொன்னானா? அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னார் அது மாதிரி தான் செஞ்சான். தேவனுடைய வார்த்தையின் உடன்படிக்கைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கைத்தான் உங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலேயும் கர்த்தருடைய இரத்தத்தை பூசுகிறதற்கான அடையாளம் தான். வாதைகள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும், விக்கிரங்கள் வரும், ஆனால் அது நம்மளை விட்டு கடந்து போகும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வார்த்தையில் ஒரு உண்மையுள்ள தெய்வம். ஐயா, உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, கிட்டே வராதுங்கிறார். இன்னொன்று சொல்றார், உன் கண்களால் மாத்திரம் நீ அவைகளை பார்த்து மற்றவர்களுக்கு வருகிற பலனை நீ காண்பாய். உன் தேவனாகிய கர்த்தரை உனக்கு அடைக்கலமாய் கொண்டாய், அவரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்ளை த டோக்கன். அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண ரெடுங்க. இன்றைக்கி ராத்திரி கொஞ்சம் யோசிங்க, எந்தெந்த ஏரியாலெல்லாம் நம்ம ஆண்டவருடைய உடன்படிக்கையின் வார்த்தையை மீறி நடக்கும், எந்தெந்த விஷயங்களெல்லாம் தப்பு பண்ணுறோம். நான் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட பழக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்தெந்த வார்த்தையின் காரியங்கள் என்னுடைய ஜீவியத்தினுடைய விஷயங்களை தப்புன்னு உணர்த்துதோ, நான் ஒரே ஒரு நிமிஷம் அந்த வசனத்தின் மேலே கை வச்சு ஜெபம், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் சரியில்லை ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் திருத்தி கொள்ள எனக்கு என்ன தாரும், உதவி செய்யுன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஜெபம் பண்ணுறது மாத்திரமல்ல, திருந்தி இருக்கிறேன். திருந்ததுனால தப்பிச்சதுனால உயிரோடு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். நான் 32 வருஷம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ளை த டோக்கன். இந்த ராத்திரி வேளையிலே உன் வீட்டின் வாசல்களிலே நிலைக்கால்களிலே கர்த்தருடைய உடன்படிக்கை ரத்தம் பூசப்படட்டும். ஈசோப்பை கையில் எடு, அதுதான் விசுவாசம். எந்தெந்த ஏரியாவிலெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ, எந்தெந்த ஏரியாக்கள்லாம் முரண்டு பிடிக்கிறீங்களோ, எந்தெந்த ஏரியாக்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறீங்களோ, எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையின் அடையாளத்தை எடுத்து உங்கள் வீடுகளில் நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, என்ன பூச ஆரம்பிச்சிட்டீங்க, ரத்தத்தை பூச ஆரம்பிச்சிட்டீங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணப்படுகிறது. இவ்வளவு நாளும் கர்த்தர் உங்களை தமது கிருபையினால் காத்திருக்கிறார்னா, ஏதோ சில விஷயங்களை கர்த்தர் திருந்துவதற்கு மாறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு ரட்சணிய காலம், இன்றைக்கு அனுக்கிரக காலம். மனம் திரும்புவோம், மீட்பை பெறுவோம், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுவோம்.
இனி இந்த கொள்ளை நோய்கள் யாவுக்கும் நாம் தப்பி மனுஷகுமாரனுடைய வருகையில் காணப்பட கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை நல்கட்டும் என்று சொல்லி என் வார்த்தைகளை இந்த ராத்திரி வேளையில் நிறைவு செய்கிறேன். ஆமீன். யாவரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அனுப்பி தந்த நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீர் பேசின நீர் இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் அது நிலத்தையும் ஊனையும் உருவ கூட்டக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை தொடர்ந்து நம்முடைய ஜனத்தோடு கிரியை செய்யட்டும். வாதைக்கு தப்பித்துக்கொள்ள உடன்படிக்கைக்கு அடையாளம் பூசப்பட்ட அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எகிப்திலே வந்த வாதையிலே காக்கப்பட்டாலும் வனாந்திரத்தில் வந்த வாதையில் அநேகர் செத்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். காரணம் நம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தை மீறி நடந்தபடினாலே. பூசப்பட்ட இரத்தத்தினுடைய வல்லமையும் ஜீவனும் நீ தந்த உடன்படிக்கையின் வார்த்தையில் இருந்தது. அதற்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் உண்மை பின்பற்றினால் மாத்திரமே அந்த அடையாளம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையோடு பயணிக்கும் என்பதை இஸ்ரவேலர் உணர்ந்து கொள்ளாமல் போனதினாலே அநேக லட்சங்கள் வனாந்திரத்தில் மாண்டு போனது. யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது ஆண்டவரே அவர்களை ரட்சித்து பின்பு விசுவாசி அவர்களை அழித்தார் என்று விதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அழிக்கப்பட அல்ல ஆண்டவரே, வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். தயவுள்ள கரம் இருக்கட்டும். வசனத்துக்கு பயந்து வாழ கிருபை செய்யும். குறைகளை குற்றங்களை ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தும். நாங்கள் குடும்பமாய் திருந்துகிறோம், சபையாய் திருந்துகிறோம், எங்கள் ஊழியத்தில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்கிறோம். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் செய்த பாவங்கள் எங்களுக்கு மன்னியும். உடைய வசனத்துக்கு விரோதமாய் செய்த காரியம், பிரசங்கித்த காரியம், யோசித்த காரியம் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னியும். உடைய பிள்ளைகள் மேலே ஜீவன் உடைய பார்வையில் இந்த ராத்திரி வேளையில் அருமையாயிருப்பதாக தயவு காட்டும். தேசத்துக்கு மனம் இறங்கும். நிறைவான நன்மை கட்டளையிடுவீராக. கடமும் துதி மகிமை உமக்கே எடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.